நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். நான் உங்க சூசன் ஐயர். உங்கள் ஏமி சாண்டியாகோ. நான் உங்கள் ஏத்துஸ் ராமசாமி. உடன் வழங்குவோர் ஐபிஎஸ் மட்டன் ஸ்டார், ஆமையோட டிரான்ஸ்போர்ட், மாம்பழம் மார்க் தீப்பெட்டிகள் மற்றும் டாபரையா அணுகுண்டுகள். இந்த நிகழ்ச்சியில் வரும் எந்த கருத்தும் கற்பனை அல்ல. வணக்கம், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு பண்ண போற எபிசோடு வந்து ரொம்ப நாளா நாங்க வந்து பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு எபிசோடு. அப்படி என்னடா எபிசோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரீம். இன்னைக்கு ஒரு பெரிய பட்டாளத்தவே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். வழக்கமான உறவான சூசன் ஐயர், வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த பாட்காஸ்டின் உறவான ஏத்திஸ் ராமசாமி, வணக்கம் ஐயா. ஏத்திஸ் ராமசாமி, வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்து வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கேன். யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டைஸ் பாட்காஸ்டுக்கு ஓனர்னு சொல்லி அவனே சொல்லிட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் போயிட்டு நான் தான் ஆண்டைஸ் பாட்காஸ்ட் ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா பாட்காஸ்ட் வச்சுட்டு ஊரையா மாத்திட்டு இருக்கான். கீராயகாமி பாட்காஸ்ட்ல இருந்து லைட் ஆகாமி, வணக்கம் ஐயா. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். இது நான் உங்கள் ஹோஸ்ட் லைட் ஆகாமி. இல்ல, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம்னா, ட்ரீம்ஸ். ஃபைனலி ட்ரீம்ஸ் கம். நான் தானே ஓனரு. ஓனர்னா அப்ப நீயே எடிட் பண்ண பரவாயில்லையா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப போத்திட்டு போயிருக்காரு. இல்ல, ஃபைனலி ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அடுத்ததா ஒருத்தர் வந்திருக்காரு. டிஸ்கார்டே வர மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருக்கு. காரணம் வந்து ஹினாட்டாவோட அண்ணன்ற ஒரே ஒரு காரணம் தான். நெஜி எஸ்பி, வணக்கம் ஐயா. ஐயா வீராசாமி, பாயா டக்கிசிகா, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வன்மத்தால் ஆகாதெனினும் வன்மம் தன் மெய்யுறுத்த கோடி தரும். அந்த மாதிரி பாட்காஸ்ட் இல்லது. இல்லப்பா, எல்லாத்துலயும் வன்மங்கள் இருக்கும்ல. எல்லா இடத்துலயும் வன்மங்கள் இருக்கும். அது போல மாதிரி நானும் வன்மத்தால சுத்திட்டு இருப்பேன். இவரை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சரிங்கான் போட்டே எல்லாரையும் வந்து மயக்கிடுவாரு. ஆளு ஹேண்ட்ஸமாவும் இருப்பாரு. பொருட்டோட சொல்ற மாதிரி நானும் உங்க அப்பாவும் தான் டாப்பர்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஷினோவி பாட்காஸ்டோட உண்மையான ஓனர் தாசுகே குன், வணக்கம் ஐயா. வணக்கம். இவரை கூப்பிட்டு நான் இது வரைக்கும் பண்ண பாட்காஸ்ட் பூராமே ஸ்கிராப்புக்கு போயிடுச்சு. இந்த பாட்காஸ்டா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுவாது நான் வரும்னு எதிர்பார்க்கிறேன். எங்க எல்லாருலயும் வயதுல மூத்தவர், எங்களுக்கு எல்லாருக்கும் சித்தப்பா. இப்ப நீ வாப்பா காகமி, வணக்கம் ஐயா. வணக்கம் உறவுகளே, வணக்கம். அடுத்து வந்து நம்ம யார கூப்பிட போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வழக்கமான உறவு. இவர் இந்த வரமாட்டேன்னு சொல்லி இப்ப கடைசியா ஒரு டைம்ல வந்துட்டாரு. வணக்கம் சின்ன பூமரான். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சின்ன பூமரான். அது மட்டும் இல்லாம வந்திருக்கிற ஹோமிஸ் அண்ட் வணக்கம் ஜீமோ. பார்த்து பேசி பல நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வணக்கம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது என்ன? வணக்கம் நமிகாசே. டேய், இப்பதான்டா தெளிவா சொல்ல வந்தேன். நான் பேரை ஒழுங்கா சொல்லட்டான்ட்டு அதுக்குள்ள நமிகாசேவா நாமிசாக்கேவாங்கிற. சரி, ஓகே. வணக்கம் ஆண்டைஸ். அடுத்ததா வந்து அலபாமா கிட்டோ டிஸ்கவுண்ட் டிடிஎஃப் அழைக்கப்படுகின்ற செட்ஸ்னா ஏகே கோகன், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அடுத்ததா வந்து ஆண்டைஸ் பாட்காஸ்ட்ல முதல் முறையாக இது வரைக்கும் இதுல ஒரு லேடிஸ் வாய்ஸ்ன்றது கேட்காது, இனிமேல் கேட்க போறது இல்லை அப்படின்றத நினைச்சுக்கிட்டு இருந்த டைம்ல வண்ணமாறுல இருந்து வணக்கம் வைக்குமா. வணக்கம்ங்க. வணக்கம் ஆண்டை பாட்காஸ்ட் லிசனர்ஸ், ஹோமிஸ் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம ட்ரீம் பத்தி பேச போறோம். அதனால வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரீம் பத்தி எனக்கு வந்து ஒரு ட்ரீம் பத்தி நான் சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தரா. எனக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஒரு டைம் வந்து இதுவே எனக்கு ஒரு டார்க்கான கனவு. நான் எங்கேயோ ஃபாரின்ல இருக்க மாதிரி இருக்குது. எந்த கண்ட்ரின்லாம் எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. ஏதோ ஒரு படத்துல பார்த்த ஏதோ ஒரு லொக்கேஷனு. நான் வந்து ஃபாரின்ல அந்த கண்ட்ரில இருக்கிறேன். கார்ல வந்து ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம். நான் அங்க இருந்து இறங்கி போய் என்ன யாரையோ பாக்குறேன், எதை பார்க்க போறேன் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சம்திங் என்னமோ பண்ண போறேன். நானே இறங்கி போறேன். கரெக்டா வந்து ஆனா இது சம்பந்தம்லாம் ஒரு விஷயம் நடக்கும். இதுல வந்து ஒரு பெரிய ஃபிளைட் வந்து நடு ரோட்ல தரையிறங்கும். அது வந்து எங்க ஃபேமிலி இருக்கிற கார் மேலே அப்படியே இறங்கி அவங்க எல்லாருமே அங்கே ஸ்பாட் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு கனவு இது. ப்ரோ, இதே கனவு எனக்கு பல வருஷமாவே வந்துட்டு இருக்கும். வீட்டுல இருந்துட்டு இருப்பேன். பெரிய பெரிய 2-3 முதலையான வீட்டுக்கு கேட்டு முன்னாடி அதுகளுக்கு பயந்துட்டு நான் டக்குன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் அதே ட்ரெயின் தப்பிக்குன்னு சொல்லி ஓடி போயிட்டு இருப்பேன். இப்படி தொடர்ந்து 2 வருஷமாவே இதே கனவு எனக்கு அடிக்கடி வரும். இது ஏன் வருதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஜீமோ, இங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பாரு, இப்போ ஒரு கனவு அடிக்கடி நமக்கு திருப்பி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம்னு சொல்லியிருப்பாரு. நீங்க சொன்ன உடனே இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது நம்மகிட்ட என்னமோ ஒண்ணு சொல்ல வருது அப்படின்னு எனக்கு டக்குனு பின்னாடி திரும்பி பாக்குறேன். நீங்க கொஞ்சம் உஷாராவே இருங்க. இல்லன்னா ஈஜிப்சியன் கார்டனை கும்பிடுங்க. ஈஜிப்சியன் கார்டனை ஆமித்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒன்னும் நடக்காது. ஏன்னா ஈஜிப்சியன் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ட்ரீம்ஸுக்குன்னு ஒரு காடே இருக்கும். அதனால சொல்றேன். ஆமா ஆமா, சொல்லுங்க. கனவுல அந்த எனக்கு வீட்டு நாயை தின்னுடும். நான்
பெட்டுக்குள்ள பூந்தெல்லாம் ஓடுவேன். இப்படி பெட்டுக்கு அடியில அங்க திடீர்னு இருந்துட்டு தப்பிக்கிறதுக்கு அதுவும் இங்கிட்டு வந்தா அது மேல பரன் மேல அப்படியே தம்ப எஸ்கேப் ஆயிடுவேன். கதையை முடியும் போது பாத்தீங்கன்னா ஏத்திஸ்ட் சொல்ல போறாரு, நான் தாண்டா 3 நைட் என்ன போறாரு பேர், அதான் தோணுது. ஜன்னல் இருக்குல்ல, ஜன்னலை உடைச்சிட்டு அப்படியே வந்துரும் ஒண்ணு. அதெல்லாம் பெருசா இருக்கும் ப்ரோ. எப்படி திடீர்னு வரும் கனவு எல்லாம். நான் சொல்லட்டுமா அடுத்தது? சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, ஒரு டைம் என்னாச்சு, நான் இதெல்லாம் வந்து ஒரு 7th படிக்கும் போது அந்த மாதிரி டைம்ல எனக்கு வந்ததுல வியர்டான ஒரு கனவுனா அது இந்த ஒரு கனவு தான். வீட்டுல வளரும்போது எப்போ ஒரு லீவ் விட்டாங்க, அந்த மாதிரி லீவ்ல வந்து வீட்டுல இருந்து தூங்கி எந்திரிச்சிட்டு பாத்ரூம் போலான்னு போறேன், யூரின் அடிக்கலான்னு போறேன். நான் போய் இப்படி அந்த ட்ரௌசர் இறக்கலான்னு இப்படி கையை கொண்டு போறேன். திடீர்னு பார்த்தா ட்ரௌசருக்குள்ள வந்து என்னது புசு 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 ஏதோ ஆடுது உள்ளார. பாம்பா இருக்கும். இல்ல என் பாம்பு கூட இல்ல, புசு 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 புசுன்னு ஆடுது. ஏதோ ஒரு இல்ல உள்ளார ஒரு 7-8 கை இருந்து என் ட்ரௌசருக்குள்ள வந்து ஆடுன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆடுது. நானும் இல்ல பயந்துகிட்டு இல்ல, நான் எனக்கு உள்ளார வந்து எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. ஏதாவது ஒரு பொருள் இருந்து உள்ளார ஏதாச்சும் தொட கிட ஏதாச்சும் இது கூசும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா பரவாயில்ல, எதுவுமே இல்ல, எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல. ஆனா உள்ள ஆடுது. சரி சொல்லிட்டு இவரு என்ன அடிக்க வேண்டாம், போல என்ன இருக்குதுன்னு போய் பாப்பேன்னு உள்ள ட்ரௌசர் இப்படி இழுத்து பாக்குறேன், உள்ள கருகுன்னு இருக்குது. என்னது ஜெட் பிளாக் கலர்ல இருக்குது, கருப்பு கலர்ல. ஒண்ணுமே தெரியல. நான் வெயில்ல நின்னு பாக்குறேன், ஒண்ணும் தெரியல. அனல்ல நின்னு பாக்குறேன், ஒண்ணுமே தெரியல. கை உள்ளார விடுற போயிட்டே இருக்குது கை. என்னடா என்ன கிளவியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா அந்த கனவு கட் ஆகி இன்னொரு இடத்துல கண்டினியூ ஆகுது. சண்டே வந்து சர்ச்சுக்கு போவேன். சரியா, இதுல இருந்து என்ன தெரியுது, டாஸ் கேட்கும் நீங்க ஒரு கிறிஸ்தவ கைகோழி. இருங்க சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிருக்கேன். திடீர்னு நான் பேண்ட் அப்ப வந்து பேண்ட் மாத்திட்டு போயிருக்கேன். திடீர்னு பேண்ட் வந்து உள்ள வந்து கிச்சு 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 கிச்சுன்னு ஆடுது திரும்பியுமே. என்னடா என்ன இளவடா இது. எனக்கு வந்து அந்த முன்னாடி நடந்த சம்பவம் வந்து ஞாபகம் வருது. ராசிக்கு ஒண்ணும் இல்ல, ஏசப்பா உள்ள எட்டி பார்த்திருப்பாரு. திடீர்னு பேண்ட கிழிச்சுட்டு ஒண்ணு வெளில ஓடுது பின்னாடி பாக்குறேன். அதோட வாளோட இடத்துல வந்து என்னோட தம்பி இருக்குது. என் தம்பி எப்படி ஓடுது ஓடிட்டு இருக்குது என் கண்ணு முன்னாடி. எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல, எனக்கு எந்த வழியும் இல்ல. அப்படியே பேடு பாட்டுக்கிறேன் நான் பாட்டுக்கு. அது இல்ல ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஓடுது முன்னாடி, அப்படியே தெரிச்சுட்டு ஓடுது. சுத்தி பாக்குற எல்லாருமே வந்து அவன் வேலையை பாட்டுக்கிறான். அது பாட்டுக்கு இல்ல, பாக்குறேன் என் சர்ச்சு காம்பவுண்ட்ல இருந்து அது அப்படியே ஓடுது. நேரா ஓடி அப்படியே அந்த மெயின் ரோட்ல போய் அப்படியே அந்த மெயின் ரோட்ல இருந்து அப்படியே சல்லு ஏதோ நார்மலா வண்டி போற மாதிரி போயிட்டு சல்லுன்னு என் பேண்ட் கிழிஞ்சு நாங்க நின்றுக்கிறோம். இல்ல சொல்றத பார்த்தா எனக்கு அந்த ஏலியன் படம் தான் ஞாபகம் வருது. அதுல இப்படித்தானே வரும். அந்த கனவுன்றது எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொடுக்கும்னா, இப்போ நம்ம மூளையில நம்ம இந்த வாழ்நாள் முழுக்க நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் அது மைண்டுக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்கோம் பிரெயின். அது என்ன பண்ணும்னா, நம்ம உள் மனசுல இருக்கிற ஆள் மனசுல இருக்கிற கனவு அந்த ஆசைகள் இருக்குல்ல, அந்த பார்த்த விஷயங்களையும் அந்த உள் மனசுல இருக்கிற ஆசைகளையும் ஒன்னா சேர்த்து இந்த கனவு கொடுக்கும், நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அதாவது கனவுன்றது வந்து பாத்தீங்கன்னா பாலியல் சார்ந்ததாகவும் அதிகமா இருக்கும், உளவியல் சார்ந்ததாகவும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு தோணுது. கரெக்டா? ஆமா ஆமா, அதுலயும் பாலியல் சார்ந்தது அதிகமா வரும்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருக்காரு. இல்ல சூசன், அதே மாதிரி கனவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்த்தியான கனவா இருக்கும். ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 நிமிஷத்துலதான் அந்த கனவு நம்மளுக்கு வந்திருக்குமே, ஓகேங்களா? அது வந்து நம்ம டைம் டோட்டல் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். ஆனா கனவோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு நாள் இப்போ நேற்று வந்த கனவை இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நாளைக்கு அந்த கனவு வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். ஏன்னா கனவு கண்டவனாலே வந்து கரெக்டா அக்யூரேட்டா 99% கூட இல்ல, 50% கூட ப்ராப்பரா சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கிளிஷேவா தான் இருக்கும் கனவுகளை. எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப கிளிஷேவா தான் இருக்கும். அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டு புக்லயும் சரி, நிறைய சயின்டிபிக்கல் இதுலயும் சரி, ரிசர்ச்லயும் சரி, கனவை அவ்வளவு அக்யூரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யாராலையுமே. சொல்றேன், ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி செகண்ட் டைம் ஒரு 10 days கழிச்சு இல்ல 1 month கழிச்சு அக்யூரேட்டா சொல்லவே முடியாது. அதுதான் உண்மை. அடுத்து வந்து என் சித்தப்பனை கூப்பிடுறேன். சித்தப்பா சொல்லியா? அதாவதுயா, ஒரு நாள் வந்து எஸ்கார்டு வந்துட்டு நான் வரும்போது தான் இந்த கனவு எனக்கு வருது. கனவுல வந்து யாரு இருக்கான்னு பார்த்தோன்னா நெஜி வரான். இப்ப இது வரைக்கும் யாரையும் பார்த்ததெல்லாம் இல்ல. நெஜி வந்து ஏதோ ஒரு உருவத்துல வரான், செம பெரிய பணக்காரன். இல்ல அவர் எப்படியா அவரோட மைண்ட் வந்து எப்படி எடுத்துருச்சுன்னா, அது அவரை பொறுத்த மட்டும் நெஜி அவ்வளவுதான். அவருக்கு வந்து உருவம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது நெஜி அவ்வளவுதான் அவருக்கு தெரியும், அவ்வளவுதான். சரியா, அவன் செம பெரிய பணக்காரன். என்ன என்ன கூப்பிடுறான். நானும் ஒரு கதுவா
திறந்து காட்டுறா அப்படின்னு சொல்றேன். ஒரு கதவு திறக்கிறான், ஒரு கதவு ஃபுல்லா தங்கம். அப்படியே ஆச்சரியம், என்னடா இவன் இவ்வளவு தங்கம் வச்சிருக்கான் ரூம் ஃபுல்லா அப்படின்ட்டு. சரி இன்னொரு கதவு இருக்கு, இன்னொரு கதவு திறக்கிறான், ஃபுல்லா வெள்ளி சாமான், வெள்ளி எல்லாமே வெள்ளி ஐட்டமா இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி ஸ்டென் ஆயிட்டு இன்னொரு கதவு தொடா அப்படின்ற. அந்த கதவு ஃபுல்லா டைமண்டு ஆளா இது பண்ணது எல்லாமே வச்சு ஒரு அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பொன்னியின் செல்வன் படத்துல வர மாதிரி தங்க கொடுவன் மாதிரி. படா புண்டையே கிடைக்கல. என்னடா ஒண்ணுலப்பா, பேசுவா. அப்படியே ஷாக் ஆகி அரண்டு போய் எழுந்து பாக்குறேன். கனவு எல்லாம் கடைசியில வியடான கனவுனா, எனக்கு எப்பவுமே ஒரு வியடான கனவு வரும்னா, பேசாம சாதாரணமா ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பேன். திடீர்னுட்டு ஒரு ஜம்ப் அடிச்சோம்னா வானத்துக்கு பறந்துருவேன். ஸ்ட்ரைட்டா வானத்துக்கு பறந்துருவேன். வானத்துக்கு பறந்துட்டு அப்படியே டிராவல் பண்ணுவேன். சூப்பர்மேன் மாதிரி போவேன். நினைச்ச இடத்துக்கு போயிட்டு அங்க இறங்கும் போது லேண்ட் ஆகணும்ல, லேண்ட் ஆகும்போது பார்த்தோம்னா கரண்ட் கம்பி எல்லாம் இருக்கும். பயந்துக்கினே இறங்குவேன். அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் வேகமா துடிக்கும் எழுந்து பார்க்கும்போது. அது ஒரு வியர்டான கனவு எனக்கு வந்ததுலயே. ஃபாரின்ல ஒரு வெளிநாட்டுல ஒரு நபர் வந்து அவரோட கனவு வாட்டி கனவு வரும்போதும் அந்த கனவுல இருந்து அவர் முழிச்சிட்டு என்ன பண்ணுவாராம், டைரி வச்சுப்பாராம். அந்த டைரியில அந்த கனவை எழுதி வச்சிருவாராம். இதுக்காக இவர் எழுதி வைக்கிறாருன்னா, இவருக்கு வந்து ஒரு டைம் கனவுல வர்றது வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. எனக்கு படிச்சிருக்கேன், பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுவோம். அவருக்கு இந்த மாதிரி கனவு வரும்போது அவர் அப்பப்போ முழிச்சு டைரியில எழுதி வச்சுப்பாராம். இதே மாதிரி ஒரு நடக்கும்போது அந்த டைரியில போய் பார்த்தாருன்னா அவருக்கு நடந்த அந்த கனவு ரிலேட்டபிளா இருக்குமா? இப்ப சொன்னார்ல கனவு வந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு. பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு அது கனவு காண்றதுங்கிற நான் அடிச்சு, அதாவது நான் தூங்குறப்ப எனக்கு கனவு வந்துச்சுன்னா நான் கனவு தான் காண்றேங்கிறது என்னால நல்லாவே தெரியும் எனக்கு. ஆனா பல டைம் எந்திரிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா என்னால ஒரு தடவை எந்திரிக்க ட்ரை பண்ணவே முடியாது என்னால. அதனாலதான் நான் சந்தேகமா கேட்டேன், சார் அது முடியுமா அப்படின்ட்டு. அசல முடியுமா சார் உண்மையாலுமே அப்படி யாராவது கனவு கண்டுட்டு இருக்கிறப்ப எந்திரிக்க முடியுமா சார்? எனக்கு ரொம்ப டவுட் ஆச்சுல அது. இப்போ ஒரு சில கனவுலாம் உனக்கு வரும்போது நீ பதட்டத்துல வந்து என்ன பண்ணுவோம்னா உன்னையே அறியாம நீ முழிச்சிருவ. இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா நான் சொல்றேன், எனக்கு சின்ன வயசுல எல்லாம் இது நடக்கும். இந்த லீவ் டைம்ல எல்லாம் நான் எங்க பாட்டி வீட்டுக்கு வருவேன் ஊர்ல இருந்து. என்ன ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாள் இந்த கனவு வரும். என்ன கனவு வரும்னா, நான் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு எங்க பாட்டி வீட்டுல தூங்கி இருப்பேன். கனவுல வந்து நான் எழுந்துக்கும் போது எங்க வீட்டுல எழுந்துக்கிற மாதிரி கனவுல, புரியுதுங்களா? நான் கனவுலயே நான் தூங்குறேன். கனவுல வந்து ஒரு கனவு கண்ற மாதிரி எழுந்துக்கும் போது நான் எங்க வீட்டுல இருக்கேன். ஆனா நான் வந்தது ஊருக்கு. என் மைண்டுக்கு வந்து அது கான்ட்ராக்ட் ஒரு மாதிரி மாறும் அது. அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இல்லையே நம்ம ஊருக்கு தானே போயிருக்கோம், ஊர்ல தானே இருக்கோம், நம்ம எப்படி சம்பந்தமே நம்ம இப்ப வீட்டுல இருக்க மாதிரி கனவு நமக்கு வருதுன்ட்டு டக்குன்னு எழுந்தேன் அப்படின்னா சுத்தி பார்ப்பேன், நான் வேற இடத்துல இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நம்மள பதட்டத்துக்குள்ளாக்குற கனவு, பயமாக்குற கனவு எல்லாம் வந்து நமக்கு முழிப்பை கொடுத்துரும் டக்குன்னு. நம்மளே அறியாம நம்ம எழுந்து இப்படிதானே அந்த ஜிவிஎம் படத்துக்குள்ளார ஜிவிஎம் படம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி எழுந்துப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா லூசி ட்ரீம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த லூசி ட்ரீமை வந்து நம்மளே உருவாக்குற ட்ரீம் இது. இந்த கனவுல இருந்து நம்ம வெளியவும் வரலாம், இந்த கனவுக்குள்ளார நம்மளால போக முடியும், நம்ம இந்த கனவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா கனவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு எல்லாராலையும் முடியாது கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஒரு சிலரால மட்டும் தான் முடியும். படம் ஒண்ணு இருக்கு அமேசான் பிரைம்ல, கோமான ஒரு படம் இருக்கு. மூவி எனக்கு பிலிம் நான் வந்து படம் பாக்குறவங்கள எனக்கு பார்க்கும்போது அந்த மூவி வந்து நல்லா இருந்துச்சு. என்னன்னா கான்செப்ட் வந்து கனவுல வந்து சில பேரை வந்து போக வச்சுட்டு அவங்கள கோமால இருக்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்க வந்து கனவு உலகத்துல இருப்பாங்க. நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இப்போ ககாமி வந்து நெஜி பார்த்தோன்னு சொன்னார்ல கனவுல. ஆனா நான் என் கனவுல காலையில ரீசெண்டா சின்ன மும்பரான பார்த்தேன். எப்படின்னா ஒரு நைட் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி அளவுக்குல எங்க ஊர்ல ஒரு ரோடு இருக்கு, சுடுகாட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ரோடியா, மெயின் ரோடு, சரியா? அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் இருக்கும். சின்ன மும்பரம் வந்து சைக்கிள்ல, ஒரு மாடர்ன் சைக்கிள், அதுல வந்து முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியே வர மாதிரி நான் வந்து பைக்ல சர்றன்னு கிராஸ் பண்ணி போற மாதிரி கனவு வந்துச்சு. கனவோட ஸ்டார்டிங் பாட்டு ஞாபகமே இருக்காது எப்போதுமே, யாருக்குமே தெரியுமா? எங்க ஆரம்பிச்சு இத நீங்க இன்னொரு இதுல கவனிக்கலாம். என்னோட தலைமை கிறிஸ்டோபர் நோலன் இன்செப்ஷன் படத்துல நீங்க இந்த இதை பார்க்கலாம். அதுல சொல்லியிருப்பாரு, டிகாப்ரியோ சொல்லுவான். இப்ப டிகாப்ரியோ என்ன சொல்லுவான்னா, இப்போ ஒருத்தி வந்து இது பண்ணியிருப்பாங்க, வேலைக்கு வந்து ஆள் எடுத்திருப்பாங்க அந்த படத்துல. அதுல வந்து அவன் கனவுல வச்சு அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பான்.
அதுல வந்து இப்போ நீ வந்து இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அப்ப வந்து சுத்தி இருக்கிற பொருள்லாம் அப்படியே டமால் டமால் வெடிக்கும். சுத்தி இருக்கிற பொருள்லாம் அந்த சீனு சூப்பரா இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கனவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னைக்குமே ஞாபகம் இருக்காது. நம்ம வந்து கனவுல ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருந்த மாதிரி இருக்கும். ஆனா எந்திரிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இந்த கனவுல வந்து டைமே போகாது தெரியுமா? யாரு கனவுலுமே அந்த டைம் பாக்குற மாதிரி எதுவும் எந்த ஒரு சீனுமே இருக்காது. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நீங்க கனவுல இந்த ஒரு ஒரு சில விஷயங்களை பார்க்கவே முடியாது. என்னன்னா நீங்க டைமை பார்க்க முடியும், வாட்சையே பார்க்க முடியாது, வாட்சை பார்க்க முடியாது. கனவுல நீ டைம் பார்க்க முடியாதுன்றதோட உனக்கு வாசனை தெரியாது, உணர முடியாது, சுவை உணர முடியாது. அது ஒண்ணு. அப்புறம் நீங்க அடிக்கடி கையில வச்சிட்டு இருக்க போனை பார்க்க முடியாது. இதுக்கு சுவாரஸ்யமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்ட்டு. என்னன்னா இப்போ நம்ம ஆதி மனித உலகத்துக்கு நம்ம போறோம் சரியா? இப்ப அங்க போகும்போது நமக்கு வந்து அப்போ நம்ம அடையும் போது வந்து நமக்கு கடிகாரம் போனு இந்த மாதிரி மாடர்ன் திங்ஸ் எல்லாம் அப்படி இல்லை ஓகேவா? அப்ப வந்து நம்ம கண்ட கனவுலாம் வந்து பட் ஆனா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எல்லாம் வந்த டைம் பீரியட் இருக்குல்ல, டெலிவிஷன் அறிமுகமாகி பிளாக் அண்ட் ஒயிட்ல படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம் பீரியட்ல அந்த டைம் லைன்ல வந்த கனவு எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். லிட்டரலி இதற்கே எனக்கு ஷாக் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா இந்த டைமும் இந்த வாட்ச் நம்ம ஏன் பாக்குறது இல்ல, போன் ஏன் பாக்குறது? ஆதி நம்ம இருக்கும்போது இந்த போனும் வாட்சும் நமக்கு இருந்தது இல்ல. ஒரு 3 கனவு வந்துச்சு, 3 இது சொல்றேன். ஆனா அதுல வந்து ஒரு 2 இது வந்து சின்ன ஒரு சீன் மாதிரி தான், ஒரு என்ன சூப்பர் சீன் மாதிரி 2 இதை சொல்லிடுறேன். எங்க ஊர் வந்து ஒரு மாதிரி சொல்லு அத்தான். எங்க ஊர் வந்து ஒரு பட்டிக்காடு, ஊடெல்லாம் பக்கத்து பக்கத்துலயே இருக்கும், கிராமம் தான். எனக்கு இந்த கனவு வந்து சின்ன வயசுல வந்தது, ஆனா இன்னும் மறக்கல. என்னன்னா அப்ப வந்து நான் பென்டன் பாத்துட்டு இருப்பேன் அதிகம். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது இது திடீர்னு ஒரு கனவு வருது நைட்டு. கனவுல என்னன்னா இந்த துளியூண்டு ஊருக்குள்ள என்ன வேபிக்கு துரத்துது. நானும் சந்து சந்தா பூந்து ஓடுறேன். கடைசியில அதை என்ன பிடிச்சிருச்சு, நான் எந்திரிச்சிட்டேன். கனவு முடிஞ்சது ஒண்ணு. அடுத்த கனவு எங்க ஊர்லதான் நடந்துச்சு. எங்க ஊர் இது கிராமம் தான், ஆனா பக்கத்துல இது இந்த கரடு சைடெல்லாம் இருக்கும். அந்த கனவு கண்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சுதான் இது சொன்னாங்க, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வந்ததுக்கு அப்புறம் கனவு காண்றதெல்லாம் வேற கனவு காண்றது வந்து வேற மல்டிவர்ஸ்ல நடக்கும்னு சொன்னானுங்க. அப்பையில இருந்து எனக்கு ஒரு பயமாயிடுச்சு. அந்த கனவு என்னன்னா நானும் ராஷ்மிகா மந்தானாவும் அந்த கரெக்ட்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம் ஜோடியா. சோசன் கட் பண்றப்பா இத, சோசன் கட் பண்றப்பா இத. ஓகேவா, பேசட்டும், கட் பண்றேன். சொல்லு பேசுங்க மாசடி. அதுல எனக்கு இப்பதான் அது பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. எவனா செத்துட்டான்டா மல்டிவர்ஸ்ல. டேய் மூதே, உன் வேரியன்ட் தான்டா அது. அதுதான் அவனேதான் மல்டிவர்ஸ்ல செத்து தொலைஞ்சிட்டானே, வாழ்க்கையை தொலைச்சிட்டேடா அந்த மாதிரி ஆயி போச்சு. இல்ல உனக்கு அப்படி என்ன காண்டு கிரிஞ்சி இல்ல அவன் அந்த ஹேட் வேற யாரும் இல்ல, அவன் மூளைதான். 3வது கனவு சூப்பரா இருக்கும். அது வியர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும், கிரைம் அந்த மாதிரி இருக்கும். இப்பதான் பக்கமா வெட்னஸ்டே பார்த்தேன். பார்த்துட்டு இந்த கனவு எங்க ஊர்லதான் நடக்குது. வெட்னஸ்டேல வர மாதிரியே ஒரு மாஸ்டர் வந்து ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்குது. அப்ப வந்து எனக்கு தெரியுது, என்கிட்ட வந்து சொல்றாங்க உன்னாலதான் அந்த மாஸ்டரை கொல்ல முடியும்னு சொல்றாங்க. நானும் வந்து எங்க ஊர்ல இந்த திணில உட்காந்து இருக்கிற ஆயாவெல்லாம் வீட்டுக்குள்ள போங்க, மாஸ்டர் வருது உள்ள அனுப்பிட்டு இருந்தேன். லைட்டாகமி. ஆனா நீ ஏதாவது ஒரு பொம்பளை புள்ளைய சொல்லி கூட போடுறா, வீட்டுக்கு திண்ணில உட்காந்து ஆயான்னு வர்றா, உன் ஆயா மேல இருக்கிற பெட்டிச்ச கனவுலையால காட்டுவேன். இல்ல கிராமத்துல எல்லாம் திண்ணில நிறைய பேர் உட்காந்து இருப்பாங்கல்ல, இல்ல ஊரு ஃபுல்லா போய் கத்திட்டு வரேன், தெருவுல எல்லாத்திலயும் போய் சொல்லிட்டு வரேன் உள்ள போங்கன்னு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா எங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஆயா உட்காந்து இருக்குது. எங்க வீட்டுக்கு வெளியவே தான். இப்ப மாஸ்டர் வருது இல்ல, ஏய் மாஸ்டர் இல்லடா, அது மாஸ்டர்ரா, கரெக்டா சொல்றா. இல்ல அரக்கன்னு சொல்லு. மாஸ்டர் வராரு இல்ல, கம்பெடுத்து சுத்துங்களான்ற மாதிரி சொல்றேன். மாஸ்டர் வருது இல்ல, மாஸ்டர். இப்ப மாஸ்டர் வருது இல்ல, மான்ஸ்டர். எங்க வீட்டுக்கு வெளியே உட்காந்து இருக்காங்க. அந்த ஆயாவை நான் உள்ள போக சொல்றேன். எங்க வீட்டுல அப்படிலாம் போக முடியாது, இவங்க வேற ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சொன்னியா மாஸ்டர் வந்து கொல்ல போகுது, இப்ப உள்ள விடலைன்னா செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றேன். மாஸ்டர் வரனா யார் ஜேடினா வராரா? அததாங்க சொல்ல வந்தேன் நானு. இப்ப வந்து அவங்க வேற ஆளுங்க, இதெல்லாம் முன்னோர்கள் எழுதி வச்சது, அப்படிலாம் உள்ள அனுப்ப முடியாது எங்க வீட்டுல சொல்ல. நான் என்ன பண்ணேன்னா ரேஜ் மூட் ஆன் பண்ணி முன்னோர்கள் என்ன அப்படி சொல்லிட்டானுங்க, முன்னோர்கள் முட்டா புள்ளின்னு சொல்ல. இப்பதான் நடக்குது ட்விஸ்ட். இப்ப நான் டைலாக் சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, எங்க வீட்டு வாசல் கிட்ட 1000ல் ஒருவன் கார்த்தியண்ணா வந்து நிக்கிறாரு. அவர் எதுக்கு நிக்கிறாரு? வருங்க அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டா வந்து என்ன ரேஜ் மூட்ல பாத்துட்டு இருக்காரு.
நானா அப்படின்னு. அதான் அதை மட்டும் என்னால மறக்க முடியாது. அவ்வளவுதானப்பா, கனவு முடிஞ்சிச்சாப்பா? இல்ல நான் சொன்னா சொல்லிட்டே இருப்பேன். இது கிரிஞ்சு டேல்ஸ் எல்லாம் போடலாமா? இல்ல 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 லைட் யாகமி வந்து தனது முற்போக்க வந்து ரெக்கார்டிங்லயே எல்லா பாட்காஸ்ட்லயும் சொல்றாரு, நான் முற்போக்கு நாளைக்கு பெமினிஸ்ட் அடிக்கும் போது என்ன முற்போக்கு அடிக்காதீங்க, பிரியாணி மேனா ஆக்கிடாதீங்கடா அப்படின்னு சொல்றதுக்காக எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாரு தன்னை. ஐ திங்க் நான் 9th 10th படிக்கும் போது வந்து சன் டிவில தமிழ் டப்பிங் படம் போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா வந்து அப்போ ஒரு படம் போட்டாங்க, ரொம்ப அண்டர் ரேட்டடான படம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு என்னோட பர்சனலா சொல்றேன், அந்த படத்தை பத்தி நான் பார்க்கும்போது படம் வந்து பெருசா ரீச் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய நோலனுக்கே ஒரு ஐடியா கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த 13th floor, யார் பாத்துருக்கீங்க தெரியல, ரொம்ப அண்டர் ரேட்டடான படம். எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த படம். கேக்குதா? இந்த 13th floorங்க அந்த படம் பேரு. ஓகே ஓகே. ரொம்ப அண்டர் ரேட்டடான படம். எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த படத்துக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்டெல்லாம் இன்செப்ஷன்லாம் வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணும் சம்டைம்ஸ் நோலன் ஏன் இதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆயிருக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல அந்த கான்செப்டே நல்லா இருக்கும், நிறைய இருந்தது. ஒரு படத்துல அவ்வளவு விஷயத்த கொட்டி வச்சிருப்பாங்க, பட் படம் ஆனா பெருசா ஓடின மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலா. அந்த படத்தெல்லாம் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலா. அது கனவா ரியலா நிறைய இருக்குங்க அதுல. இந்த மேட்ரிக்ஸ்ல வர மாதிரி அவங்க வந்து ஸ்டிமுலேஷன் உள்ள வாழ்வாங்க, ஒரு சைட்ல பார்த்தா அது கனவா ரியலான்னு தெரியாத அளவுக்கு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விடும். நல்ல படம் ஆக்சுவலா அந்த படம். ஐயா என் கனவு எல்லாம் பாத்தீங்கன்னா என்னலே இஷ்ட புண்டைக்கு உருட்டுது அந்த மாதிரிதான் கனவு இருக்கும். என் கனவெல்லாம் ஒரு குட்டி அழகிய தமிழ் மகன் படத்துல ஒரு குரு மாதிரி தானே வருது. இல்லைங்க என் கனவெல்லாம் சொன்னா மக்கி மேலாம் வச்சு இவெல்லாம் மனுஷ புண்டைன்ற மாதிரி பாத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி அந்த ஜட்ஜி வந்து அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி மக்கிமா பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல சொல்லிட்டு இங்க பேரு சானிடைசர், ரெட் கலர் சானிடைசர் கையில எடுக்கிறாங்களா இப்போ? ஐயா என்னங்க பண்றது, ஒரு நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சூப்பர் பவரோட இருக்கிற ஒரு மனுஷனா வாழ்றேன். இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா கண்ட நாயிட்டு செருப்படி வாங்கி இந்த ரத்த கண்ணீர் படத்துல எம்ஆர் ராதா மாதிரி சுத்தர மாதிரிலாம் கனவு. அதாவது ஒரு நாள் பில்லி புச்சராவும் ஒரு நாள் வந்து ஹியூகியாவும் இருந்திருக்கீங்க இல்லையா? சரி நான் வந்து புளுத்தியா இருந்த கதையை சொல்றேன். அது நல்ல ஒரு ஸ்டோரி மாதிரியே போனுச்சுயா. என்ன இஷ்ட புண்டைக்கு உருட்டுதியான்னு கேட்காதீங்க, எனக்கு அந்த மாதிரி கனவு வந்துச்சு. ஐயா இப்போ வீட்டுல ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் ஏதோ ஒண்ணு நான் பண்றேன், எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, நீலாம் ஏன்னா எங்க அப்பா இப்படிதான் திட்டுவாரு, ஜாலியா என்ன இப்படிதான் திட்டுவாரு, நீலாம் என்ன புண்டைக்கு உயிரோட இருக்க, நீலாம் படிக்கலாக்கி இல்ல நீலாம் ஊம்புறதான் லாக்கி அப்படின்லாம் ஜாலியா எங்களுக்குள்ள திட்டிக்குவோம், திட்டு வாங்கிக்குவேன். இல்ல இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காரு, நான் வந்து மனசடைஞ்சு நான் வந்துட்டு கண்ணுல தண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்படியே ஓடுறேன், வேகமா ஓடுறேன். இங்க பாருங்க நல்ல மெயின் ரோடா இருந்தது, போக போக வந்து காடா மாறினுச்சு, மலை பகுதியா மாறினுச்சு, என் சைட்டு காட்டினல்ல அந்த மாதிரி ஒரு இடமா மாறிடுச்சு. இங்க பாருங்க இன்னும் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க என் கனவுல ஏலியன் இன்வென்ஷன் எல்லாம் வருது. ஐயா போய்கிட்டே இருக்கிறோம் பாருங்க, டப்புன்னு அந்த ஓன வேகக்கிட்டே பாத்தீங்கன்னா டக்குன்னு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றதுன்னா, இந்த ராங்கன் படத்துல எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி கொலகோன்னு வருவானுயா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு மாஸ்க் போட்டுட்டு என்ன வீடியோஸ் பண்ற மாதிரி கட்டி போட்டானுங்க. வாயில நல்லவேளை வாயில கப்பலாம் வைக்கல, வச்சுட்டு எனக்கு வந்து ஊசி போடுறானுங்க. அது ஊசி என்ன மாதிரி ஊசி? மயக்க ஊசியா? இல்ல அந்த மாதிரி பெரிய ஊசி இல்ல. அது கூட இல்லையா? இல்ல இடுப்பு கீழே ஸ்டெராய்டு கொடுத்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்களா? ஐயா அது பண்ணா கூட பரவாயில்லையா, கனவு நான் கொடுத்து என் போலதான் வளர்த்திருக்கலாம். பாருங்க என் உடம்பு இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்கான உடம்பு, அந்த ஊசி என் உடம்பு சைஸ் இருக்கும், அந்த ஊசி முனை என் உடம்பு சைஸுக்கு இருக்கு. அந்த பிரஸ் பண்ற மருந்து டப்பாலாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி சைஸ் இருக்கு. சொருவிட்டு பின்னாடி அந்த ஊசிக்கு வந்து பட்டன் வந்துடுவானுங்க, அந்த ஊசி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே 2 ml 3 ml தான் பரவாயில்ல, 7000 லிட்டர் தண்ணி மாதிரி உள்ள என் உடம்புல அந்த மருந்து இறக்குற மாதிரி கனவு. வடிவனுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா? அதான் 7000 லிட்டர் தண்ணி இல்ல, 7000 லிட்டர் மருந்து வச்சு அமுத்துறானுங்க. நான் வந்து ஸ்டீவராஜஸ் கண்ணெல்லாம் வாங்குற மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல வேலையா தொப்பையும் தொந்தியுமா இருந்தேன் நேர்ல. தார் மாதிரி இருந்திருக்கீங்க இல்லையா? இல்ல என்கேம் தார் கூட இல்லையா, என்ன கட்டி போட்டு அவனுக்கு வந்து என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறானுங்க. அதே மாதிரி அவ்வளவு பெரிய ஊசி எடுத்து என் ரத்தத்தெல்லாம் எடுக்கிறானுங்க, போய் லேபுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுறானுங்க. நான் கத்துறேன், யாரா நீங்க ஆம்பளையா இருந்தா மூஞ்சதான் காட்டுக்கிறான்றேன். அப்ப மூஞ்ச கழுத்து அந்த ராங் டர்ன்ல அந்த ஒருவனுக்கு அந்த கறி சாப்பிடுறவனுங்க
அவனுல மாதிரி மூஞ்சி பாத்துட்டு கத்துறான். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல சின்ன, அது ஒண்ணும் இல்ல, பிராய்லர் கோழிக்கெல்லாம் இப்படி ஊசி போட்டு உடம்பேத்துறோம், அந்த மாதிரி உன உடம்பேத்தி கொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு என் கதை பண்ணி முடிச்ச அதே மாதிரி மூஞ்சி இருக்கு. ஆனா பாக்க ஒரு பொண்ணு வருது. அந்த புள்ளைட்டு கெஞ்சிடுறேன், எங்க அம்மா எனக்காக பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, நான் போறேன் சொல்லி அழுகுறேன். பிள்ளையும் பாத்துட்டு நம்ம தான் அந்த ஏலியன் பாச மாதிரி ஏதோ ஒண்ணு ஓடுது. யாரும் கிறுக்கு புண்டு அந்த பிள்ளை கணவர் சொல்லி இருக்கும் போல இருக்கு. சட்டெல்லாம் அவுத்துடுது. நானும் போறேன். இங்க பாரு பேச்சுல இருக்கிறேன், நல்லா கவனிச்சு பேச்சுல இருக்கேன். அங்க இருந்து குதிக்கிறேன், டைவ் அடிக்கிறேன். எங்க லேண்ட் ஆனீங்க? இதுதான் ரொம்ப தைரியமா சொல்ல வேண்டிய இடம். கரெக்டா காலேஜ் ப்ரொஃபசர் வீட்டு மொட்டை மேல தப்புன்னு குதிக்கிறேன். ஏன்னா போயிருக்கு உடச்சு தாங்கி பாக்குறேன். நான் வந்து கடத்தின மாதிரியே தான் இருக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஃபையா சிட்டியே மாறின மாதிரி இருக்குதுங்க. நான் போனதே ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்குதா. வந்து விழுந்து பார்த்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் படத்துல காட்டுற மாதிரி இருக்கு இடமே. அந்த கேப்டன் அமெரிக்கா முடிஞ்ச வாட்டி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிடக்குறேன். போய் பாக்குறேன்யா, என் தம்பி வயசாகி போச்சியா. அவன் பையன் வந்து யாரா நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன துரத்தி விடுறான்யா. நீ எல்லாம் இங்க வரலாமாடே. இங்க பேரு இவன் தம்பிக்கு இவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும் சரியா. ஐயோ இவன் சொத்து கேட்க வராமலடே யாரா நீ. அவனோட பையன் வந்து சொல்றான், தம்பி இந்த மாதிரி சின்ன பூமரா தம்பியை பாக்கணும்பா அப்படின்னா. இது சின்ன பூமரா தம்பியா, என்ன பேருட்டுலாம் அங்க போடுற போயிடுறான். அவரு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா. இவனே தெரியா கூட கோலி குண்டு விளாண்டத பையன்ன்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல அப்ப இல்ல சின்ன, இவனே எத்தனை டைம் ஒண்ணுக்கு போறப்ப எறும்பு கடிச்சு என்கிட்ட சொல்லி அழுதுருக்கான் தெரியுமா. போடா அங்க ஒப்பனை கூட்டு வாடா அப்படின்னு. என் போட்டோக்கு மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே வீடு பெருசா இருக்கு. அந்த வீட்டு அந்த இது பாத்தீங்கன்னா என் சிலைய வச்சிருக்காங்கயா. தோற்றம் தெரியும், மறைவு என்ன டேட் போட்டிருந்தாங்கன்னு நோட் பண்ணிய. எந்த இலவுமே இல்ல, மறைந்தார் மாவீரன் போட்டிருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு தம்பிங்க, நான் ஒரு அண்ணங்க, ப்ளீஸ்ங்க உள்ள விடுங்க கத்துறேன். ஒரு சப்புனும் கடி இருந்துச்சு. எங்க அம்மா வந்து என்னடா விடுங்க கத்திட்டு இருக்கிற. நானும் பாக்குறேன், அரை மணி நேரமா கத்திக்கிட்டே இருக்கிறேன்னுச்சு. அப்பதான் உயிர் வந்துச்சு. கனவா இது ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. ரூம்ல நானும் என் தம்பியும் படுத்துட்டு இருப்போங்க. வெளியே ஹால்ல அப்பா அம்மா அப்புறமேட்டு எங்க அக்காவோட பொண்ணு பார்த்துக்கோம். 2 மணி ஆகுது, என்னடா ஓடுங்க கத்திட்டு. எங்க அப்பா அந்த பரதேசி நாயை வெளியே துரத்தி விட அப்படின்ட்டாரு. வெளியே துரத்தி விட இப்பயுமே எங்க அப்பா திட்டும் போது நான் எங்க போகணும்னு வேணாம், ஸ்பேஸ் இப்ப வந்துடும் பயமா இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க இந்த மாதிரி நீங்க சாவறதே கனவுல கண்டுன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கான கனவு வந்திருக்கு. என்னன்னா, என் தம்பி வந்து செத்து போய் அவனுக்கு இறுதி மரியாதை செலுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் கனவு எனக்கு டார்க்கா வந்திருக்கு. சாவுக்கு நானே பாம்பு கடி வாங்கி திரும்ப செத்து போயிருக்கேன். இதெல்லாம் எவனால முடியுமா? இல்ல எனக்கு ஏன் அந்த டார்க்கான கனவு வந்துச்சுன்னா, என் தம்பி சாகுற மாதிரி எனக்கு அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே விளங்குனுச்சு. அதுல என்ன போட்டிருக்குன்னு, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வழக்கம் போலதான் உங்க ஆசைகளை நிறைவேற்றுங்கிற மாதிரி. நான் சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி என் தம்பி கூட சண்டை வந்துச்சுன்னா என்ன நினைப்பேன்னா, இவன் கூட எதுக்கு நம்ம பிறந்தோம், இவன்லாம் செத்து தொலைய மாட்டானா அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் போய் மைண்ட்ல ஸ்டோர் ஆகி எனக்கு இப்ப இந்த மாதிரியான வியாடான டார்க்கான கனவுகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உனக்கு தம்பி தானே சாகணும், இந்த வச்சுக்க. அடுத்து என்னோட வியாடான கனவு சொல்றேன். எனக்கு என்ன ஒரு வியாடான கனவுனா, நானு எங்க அப்பா எங்க பாட்டி 3 பேருமே எங்க அப்பாவோட வண்டியில போயிட்டு இருந்தோம். எக்ஸல் வச்சிருப்பாரு. அந்த வண்டியில போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த குவாரி இருக்கும் தெரியுமா, குவாரி. அந்த குவாரியில ஒரு மதியம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை பார்த்தா அந்த மதியத்துல அந்த குவாரிக்குள்ள நிறைய தண்ணி இருக்கு. எப்படின்னா அந்த குவாரி வந்து முழுக்க நிரம்பி இருக்கு. எப்படி தெளிவான வாட்டர், சுத்தமான தண்ணி. இங்க மேல நின்று பார்த்தாலே அடி ஆழம் வரைக்கும் தெரிய அளவுக்கு ஒரு தெளிவான தண்ணி, சரியா? அப்படி இருக்கு. அதுல இருக்கும்போது நானு, எங்க அப்பா, எங்க பாட்டி 3 பேருமே அந்த பைக்ல இருந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள விழுவுற மாதிரி ஒரு கனவு. இது ஏன் இந்த கனவு எனக்கு வந்தது வந்து எனக்கு புரியாம இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த புக்கு படிச்சதுல எனக்கு ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு.
என்னன்னா எனக்கு சின்ன வயசுல அந்த குவாரியில போய் எனக்கு தண்ணி குளிச்சு விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதையும் அந்த கனவு வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சு. நானு, எங்க அப்பா, எங்க பாட்டி 3 பேருமே நாங்க பைக்ல போயிட்டு இருந்தோம் ஒரு ஊருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நடு ரோட்ல டயர் வெடிச்சு, முன் டயர் வெடிச்சு கீழே விழுந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஷாக் வந்து எனக்கு என்னைக்குமே மறக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த கனவு என்ன பண்ணிருக்குன்னா, இங்கதான் இந்த கனவோட சித்து விளையாட்டு. இந்த கனவு என்ன பண்ணிருக்குன்னா, அந்த குவாரியில குளிக்கணும்னு என்னோட ஆசையும் நாங்க கீழே விழுந்த இந்த ஷாக்கையும் எடுத்து ஒன்னா மெர்ஜ் பண்ணி இப்படி ஒரு கனவு கொடுத்துருக்குது. எடிட் பண்ணிருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு கனவு என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருக்கும்போது இந்த கனவு வந்துச்சு. என்னன்னா, ஒரு ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரி ஒரு இடம்யா. அந்த ஒரே ஒரு கிரகத்துலதான் நான் இருக்கிறேன். மார்ஷியன் மாதிரி இருக்கேன். எங்க பார்த்தாலும் அப்படியே ரெட் கலர்ல இருக்குது வானம், நிலம் எல்லாமே. அங்க நின்னுகிட்டு அங்க வந்து நான் தூரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கேன். அங்க இருந்து ஒரு லாங் ஒரு உயரமான ஒரு இடத்துல மலை மேல உச்சியில நின்னுகிட்டு ஒரு நரி என்ன பாக்குற மாதிரி ஒரு கனவுயா. ஆனா இந்த கனவு ஏன் வந்துச்சு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நான் அந்த புக்கு படிச்சுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. நருட்டோ ரெஃபரன்ஸ். நைன் டெயில் ஃபாக்ஸ். இதுதான் என்னோட வியர்டான கனவுகள். ஃபன்னான ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடந்திருக்கும் வாழ்க்கையில. இதை நோட் பண்ணி பாருங்க. ஒண்ணுக்கு உங்களுக்கு வரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடுவீங்க. எழுந்து போயிட்டு ஒரு சிலருக்கு பாத்ரூம்லாம் தூரமா இருக்கும், இல்ல வெளியே போய் போற மாதிரி இருக்கும், லைட் போட்டு போற மாதிரி இருக்கும், சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே படுத்துருவீங்க இக்னோர் பண்ணிட்டு. அப்படியே என்ன டைம் போக போக என்ன ஆகும்னா ஒரு கனவு வரும். அந்த கனவுல நீங்க ஒண்ணுக்கு அடிக்கிற மாதிரி வரும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேண்ட் ஈரமாவும், அந்த ஈரத்துல எழுந்து பாத்தீங்கன்னா உங்க பேண்ட் வந்து நனைஞ்சிருக்கும். அப்போ ஓடுவீங்க பாத்ரூம். ஐயோ ஜெட்டில போயிட்டோமே அப்படி. அது வேற ஈரங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வேற ஈரங்க. ஒரு சில பேர் தூக்க கலக்கத்துல அது வரும். தூக்க கலக்கத்துல வந்தாலுமே அது வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே போயிட்டோம் அப்படின்னு தெரியும். போயிட்டாலுமே அது என்ன சொல்றது, கதகதப்பா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுங்க. காலையில இருந்து கழிக்கலாம் அப்படின்றானுங்க. நான் இத சொல்றத வச்சு நீங்க இந்த கனவோட ட்ரிக் என்னன்னு பாக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு திடீர்னு யூரின் போகணும்னு தோணுது. பிரெயின் சொல்லும், நீ எந்திரிச்சு யூரின் போடான்னு சொல்லும். ஆனா நம்மளுக்கு இன்னொரு என்ன இது பண்ணும், சரி ஏன் எந்திரிச்சு போயிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி படுத்துருவோம். அப்பதான் கனவு தன்னோட சித்து விளையாட்டை காட்டுது. அது என்ன பண்ணும்னா, இப்ப கனவு என்ன பண்ணுன்னா மோஸ்டா நம்மளோட விருப்பங்களை நிறைவேற்றும். சரிங்களா? ஓகேங்களா? இந்த கனவு என்ன பண்ணும், நீ உனக்கு இங்க இப்போ எந்திரிச்சு போறதுக்கு தானே சலுப்பா இருக்குது, விடு நான் உனக்கு இங்கே பண்ணி விட்டுறேன்னு கனவு வர வச்சு இது பண்ணி பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பி நீ யூரின் டேங்க் ஓபன் பண்றான்னு அனுப்பிடும். இல்ல இது இப்ப கனவு வருதுன்னு சொல்றீங்க தெரியுமா? அந்த கனவுலயே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது மேக்சிமம் பாருங்க 3rd person தான் இருக்கும். 1st person பாயிண்ட் ஆஃப் வியூ வராது கனவுல. அது பாத்துருக்கீங்களா? தெரியும். அதுவும் தெரியும். இப்ப நம்ம சாதாரணமா கண்ணுல பாக்குறோம்னா நம்ம கண்ணுல இருந்து பாக்குற மாதிரி தான் தெரியும். கனவுல இருக்கும் போது அந்த இதுக்குள்ள கேமராக்குள்ள நம்மளும் இருப்போம், அந்த வியூக்குள்ள. ஆமா அந்த மாதிரிதான் கனவு வரும். அடுத்தடுத்து யாருப்பா? நெஜி இது பாத்தீங்கன்னா ஒரு 1 month பிஃபோர் நடந்துச்சு. எனக்கு அதுல கனவு தொல்லை தாங்க முடியாதுங்க. வந்துகிட்டே இருக்கு கனவு. பகலா இருந்தாலும் சரி, விடிகாலா இருந்தாலும் சரி, சாயந்தரமா இருந்தாலும் சரி, வந்துகிட்டே இருக்கும். தொல்லை தாங்க முடியாது. ஆனா எனக்கு என்ன காமெடினா, கனவு கண்டுபிடிச்சிருவேன் நிறைய டைம். இதை கனவுதான் ஏமாந்துராத கண்டுபிடிச்சிரு ஈஸியா நதுறேன்னு. இப்ப ஒரு இன்னொரு கனவு எப்படின்னா, ஒரு ஈவினிங் ஒரு 7:15 இருக்கும். திடீராவே தூங்கிட்டு போன் யூஸ் பண்ணிட்டு, போன் சார்ஜ் இல்ல, போனை பார்த்துட்டே தூங்கிட்டேன். போன் கீழே விழுந்துருச்சு. சாப்பிடவும் எதுவுமே பண்ணல. பக்கத்துல என்னோட பழைய போன் இருந்துச்சு, அதுல சிம்மே போடல. தூங்கிட்டு இருக்கேன், நினைச்சிட்டேன் கனவுலே வருது. சரி, அதாவது கனவுக்குள்ளே நானே சொல்றேன், டேய் சாப்பிடாம தூங்கிட்டியாடா, வேணா சாப்பிடலாம் நானே சொல்லிக்கிறேன். திடீர்னுட்டு பழைய போன் இருக்குல்ல, சிம்லாம் போடவே இல்லை, டிஸ்பிளேவும் போயிருச்சு. சரி கனவுக்குள்ள இந்த போன் என்ன சந்தேகம், நானே கேட்டுக்கிறேன், டேய் அதாவது கனவு நடக்குது, வெளியே என்ன அந்த கேள்வியா, எப்படி இந்த போன்ல போன் ரிங் அடிக்குது, அதாவது சிம்மே போடலையே அப்படின்ட்டு. திரும்ப அந்த புது போன் இருக்குல்ல, அதுவும் ரிங் அடிக்குது. அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, எப்பறம் போன் ரிங் அடிக்குது அப்படின்னு நானே திரும்ப கேட்கிறேன். அதுக்கப்புறம் சரி சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே கனவுக்குள்ள சாப்பாடாக்குறேன். போய் குக்கர்ல வச்சுட்டு வந்து கனவுக்குள்ளே படுத்து, சரி கனவுக்குள்ளார அந்த குக்கர் சவுண்ட் அடிச்சு கனவுக்குள்ள எந்திரிக்கிறேன். கனவுக்குள்ள எந்திரிச்சு முடிச்சுட்டு இப்ப திருத்தம் எழுத்து முடிச்சுட்டு அந்த
இப்ப போன் அடிச்சதுல ரிங்குல அந்த பழைய போன்ல புது போன்ல எல்லாம் அதை எடுத்து பாக்குறேன். என்ன மணி 9:30 தான் ஆகுது. ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி தெரிஞ்சுது. 7:30 தான் படுத்தோம். 7:30 படுத்தோம். ரொம்ப நேரம் தூங்குன மாதிரி தெரியுது. என்ன 2 மணி நேரம் ஆயிருக்கு. சரி யார் போன் இருக்கா, டிஸ்பிளே போச்சா, போன் யார் வச்சுன்னு தெரியல. அது தெரியுதுடா, அதனால திம்மே போன்ல எப்பரா போன் வந்திருக்கும் நானே கேக்குறேன். கனவுக்குள்ளார என்னன்னு கேக்குறேன் திரும்ப. அதுக்கப்புறம் இந்த போன் எடுத்து பார்க்க சுவிச் ஆஃப்ல இருக்கு. ஆனா சுவிச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனா சுவிச் ஆஃப்ல இருக்கும்போது மிஸ் கால் காட்டுது எனக்கு. என்னையா அது ஒரே குழப்பமா இருக்கு. மண்டே பிச்சுக்கிட்டு தெரிஞ்சயா. இதான் உங்க வியர்டு ஸ்டோரியா? கனவுல முடியலப்பா. அந்த முடியலையா? கனவு முடியல. நான் கூட லூசெண்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். சரி கதை திறந்தா பாப்போம் என்ன நடக்கு, விடிஞ்சிருச்சா இல்லையா இல்ல அப்படின்னு சொல்லி கனவு அதாச்சும் குக்கர் சொல்ற அடிச்சுதான் கேக்குறேன். ஆனா போய் பார்த்தா தெரியுது குக்கர்லாம் வெடிச்சு செதறி ஒரு 10-15 நிமிஷம் வந்திருக்கும் போல. அதான் கண்டுக்காம தூங்கிருக்கேன் கனவுக்குள்ளார. அதை பார்த்த ஷாக்ல எந்திரிக்கிறேன் நான். உண்மையான தூக்கத்துல இருந்து. இப்ப இல்ல ஆனா எனக்கு இதெல்லாம் கனவும் தெரியுது. ரியல் லைஃப்ல கனவும் தெரியாது எனக்கு இதெல்லாம். நான் சொல்றேன் ஆனா என்னால எந்திரிக்க முடியல தெரியல. எனக்கு ரொம்ப நாளா போயிட்டே இருக்கும். ஏன் நம்மளால எந்திரிக்க முடியல? உனக்கு கனவும் தெரியுதுடா வேணும்னு அதை எந்திரிக்க வேண்டியதானே தோணும் எனக்கு. ஆனா கனவுலாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சா எந்திரிக்கணும்னா அந்த ஷாக்ல இருக்கிறேன். ஷாக்ல எந்திரிச்சு பாக்குறேன். அதே மாதிரி போன்ல வந்திருக்கு எனக்கு ஆக்சுவலா. ஆனா ஒர்க் ஆகுற போன்ல இல்ல ஒரு காக்கா போன்ல இது வந்திருக்குது. அப்பதான் தெரியுது அடையாளத்துல ஒரு சிம் நான் போட்டு வச்சிருந்திருக்கேன் எனக்கு ஆக்சுவலா. நான் ரொம்ப நாளா ஒரு சிம்ம தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. இந்த இதுக்கு தெரியும், மாத்திரத்துக்கு தெரியும் ஆக்சுவலா. வி சிம்மும் என் சிம்மும் காணாம போச்சு. அது ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். எங்கடா போச்சு? ஏன்னா அது வந்து நைட்டு நெட் ஃப்ரீ அதுல. சரி அதுல நெட் போட்டுக்கலாம். ஜியோல 1.5 GB தான் போறோம், பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன். கடையில போய் எங்க என் சிம் தான் தொலைஞ்சு போச்சு, எவ்வளவு கிட்டத்தட்ட 200 ஆகும் தம்பி அப்படின்னாங்க. சரி 200 வேணாம் விட்டுருன்னு வந்துட்டேன். அப்பதான் தெரியுது அந்த போனுக்குள்ள சிம் இருந்திருக்குது. ஆனா இந்த ரெண்டாவது அந்த புது போன்ல அந்த கனவுல போன் வந்துருந்துச்சு. ஆனா இதுல பார்த்தா சுவிச் ஆஃப் தான் இருந்திருக்கு, போன் வந்த மாதிரி தெரியல. அப்பதான் கண்டுபிடிச்ச என்னடானா என்ன கனெக்ஷன் 2 இதுக்கும். நான் இந்த இப்ப 2 சிம் இருக்குல்ல, புது போன்ல ஒரு சிம் போட்டிருக்கேன், இன்னொரு சிம் பழைய போன்ல ஒரு சிம் போட்டிருக்கேன். 2க்குமே இன்டர் கனெக்ட். அதுல கால் கட்டத்துல இதுல ஃபார்வர்ட் ஆயிக்கும், இதுல கால் கட்டத்துல அதுல ஃபார்வர்ட் ஆயிக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன். சோ இப்ப சுவிச் ஆஃப் பண்ணி போன் இருக்குல்ல, இந்த போன் தான் கால் வந்திருக்குது. பட் அது கால் சுவிச் ஆஃப்னால இந்த போனுக்கு இருந்திருக்கு. இப்பதான் தெரியுது எப்ப கனவுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் இருக்கா அப்ப நமக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. மாக்கிமா நீங்க சொல்லுங்க. இருங்க, இது வந்து நான் வந்து யார்கிட்டயுமே சொன்னதே இல்லை இந்த கனவு. முதல்ல நான் வந்து ஆன்டைஸ் பாட்காஸ்ட்ல தான் சொல்றேன். ஆனா வந்து நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அடிக்க வந்துடக்கூடாது. அப்ப வந்து நான் அப்பதாங்க ஸ்டார்டிங்ல நருட்டோ பாத்துட்டு இருந்தேன் பயங்கரமா. அப்ப வந்து நைட்டு ஃபுல்லா அந்த எபிசோடு பாத்துட்டு நான் வந்து தூங்கும் போது திடீர்னு என்ன ஆச்சு, நைட்டு எனக்கு வந்து கக்காஷி அட்டாக்கோட பெரிய ஃபேன். அப்ப சிம்பினா திடீர்னுட்டு கக்காஷி அட்டாக்கே வந்து அந்த எபிசோட் ஆக்சுவலா சாகல. எனக்கு கனவுலயே வந்து அந்த எபிசோட்ல வந்து கக்காஷி வந்து செத்துட்டாரு. ஓகேவா? சரி என்னடா இப்படி செத்து போயிட்டாரே அப்படின்ட்டு நான் அப்படியே படுத்துறேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போன் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ஒரு கோடு வேர்டு, ஒரு 4 கோடு வேர்டு இருக்கும், 4 நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த நம்பர் எல்லாம் மறந்துடுச்சு. ஆனா வந்து ஒரு 6432 அந்த மாதிரி எதாவது வச்சுக்கோங்க. ஒரு கோடு வந்து வந்துகிட்டே இருக்கு திருப்பி. ஏன்னா நம்ம போனுக்கு வந்து இப்படி கோட் வேர்டு வந்துட்டே இருக்கே அப்படின்னு பாத்துட்டு நான் வந்து லிஃப்ட்ல போறேன். லிஃப்ட்ல போன உடனே அந்த கோட் வந்து அப்படியே அந்த 6432 அப்படின்ட்டு கோட் போட்ட உடனே அது அப்படியே சடன்னு லிஃப்ட் கீழே போயிட்ட உடனே எங்க காலேஜ்ல இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல, அப்படி ஒரு அண்டர் கிரவுண்டே இல்லைங்க, ஆனா என் கனவுல இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த செத்து போனவங்க எல்லாரோட சிலையும் இருக்கு. ஓகேங்களா? மாதரா உச்சியா, ஹாஷிராமா, அவங்க எல்லாரும் சிலையும் இருக்கு. அப்போ வந்து இப்பதான் அப்படியே எமர்ஜ் ஆயிட்டே வருது. யாரோட சிலைனா கக்காஷி அட்டாக்கோட சிலை வந்துட்டே இருக்கும்போது, ஆனா வந்து கக்காஷி அட்டாக்கே அதுல மாஸ்க் போடல. ஓகேவா? இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் போய் அங்க நிக்கிறேன். அங்கேயும் வந்து இப்ப என் போன்ல கோடு வந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த கோடு வந்துகிட்டே இருக்கு. சரின்ட்டு சரி நான் என் நம்பர்ல கோடுனா அங்க இது எப்படி தெரியுமா, ஓடிபி கோடு இல்ல, அந்த ஓடிபியை வந்து நான் போட்ட உடனே அதுல வந்து மாஸ்க்னு வந்துட்டே இருக்கு. ஏன்னா இதுல மாஸ்க்னு வந்துட்டே இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நான் மறுபடியும் அங்க இருந்து இப்படி வெளியே வரேன். மறுபடியும் அதே லிஃப்ட்ல வந்து இதே ஓடிபி திருப்பியும் போடுறேன். இதே ஓடிபி போட்ட உடனே என்ன ஆகுது, மறுபடியும் இது மேல போகுது. மேல போன உடனே இந்த காகியா போர்ட்டல் மாறுவா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த டெலிபோர்ட் மாதிரி நான் வந்து ஒரு போர்ட்டலுக்குள்ள போயிட்டேன்.
நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த போர்ட்டல்ல. திருப்பி திருப்பி என்னை சுத்தி வந்து அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கு. எனக்கு வந்துச்சு பாத்தீங்களா ஓடிபி. நான் வந்து அப்படியே அந்த போர்ட்டல் வழியா போயிட்டாங்க. அந்த போர்ட்டல் வழியா போனா திருப்பி அதே லிஃப்ட், மறுபடியும் இதே ஓடிபி, வந்தான் போனா ரிப்பீட், வந்தான் போனா ரிப்பீட், திருப்பி திருப்பி. இல்ல நீங்க நருட்டோ பாக்கும்போது அதுக்கு முன்னாடி மாநாடு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, ஆனா இல்ல நான் நினைச்சேன். ஆனா நான் மாநாடு அப்ப பாக்கலங்க. ஆனா அந்த லிஃப்ட்டுக்குள்ள நான் இருந்தேன். அந்த லிஃப்ட்ல போயிட்டு சரி இப்படி போர்ட்டல் மாறிக்கிட்டே இருக்கேனா, மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில திருப்பி திருப்பி வரதுனா மாஸ்க்னு வந்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணேன், குடுன்னு போயிட்டு என் ஹாஸ்டல்ல பேக்ல ஓபன் பண்ணி பார்த்தா என்கிட்ட வந்து ஒரு கிரீன் கலர் மாஸ்க் இருந்தது. ஓகேங்களா, அதுல வந்து ஒரு நைக்கு போட்ட சிம்பிள். அந்த மாஸ்க் எடுத்துக்கிட்டு நான் வந்து சரி போய் நம்ம வந்து கக்காஷி அட்டாக்கைய காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து ஓபன் ஆகல. இப்போ நான் வந்து அப்படியே ஓபன் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு அப்படியே மாறிடுச்சுங்க. இது எதுவுமே இல்ல. நடுவுல வந்து இந்த மலை பிரதேசம் அப்படி இப்படி சீன் மாறிட்டே இருக்கு. ஆனா நான் மறுபடியும் வந்து கடைசியா மறுபடியும் இதே மாதிரி ஒரு லிஃப்ட்ல வந்து விழுந்துட்டேன். மறுபடியும் இது அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த மாஸ்க் எடுத்துட்டு போகும்போது என் பின்னாடி அப்படியே வேனிஷ் ஆயிட்டே வருது. எல்லாமே அப்படியே வேனிஷ் ஆயிட்டே வருது. நான் குடுன்னு ஓடி போயிட்டு கக்காஷி அட்டாக் மேல அங்க போயிட்டு அவருக்கு மாஸ்க் போட்டு விட்டுட்டாங்க. ஓகேவா, மாஸ்க் போட்ட உடனே வந்து இருங்க கக்காஷி அட்டாக்கு வந்து இப்ப அந்த கவுண்டர் போடலன்னா எக்ஸ்பீரி ஆயிரும். இல்ல அந்த மாஸ்க்ல என்ன போட்டிருந்துச்சு நீங்க? அது வந்து ஒரு நைக் சிம்பிள். அது நைக் கிடையாது, நம்ம டாபரியாவோட வீர சிம்பிள். அது அருவாள் ஹேண்டில் இல்லாத அருவாள். அது உங்களுக்கு தெரியுமா? அது முதல்ல அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? நைக்ல இருந்து நம்ம நைக் பிராண்டின் தலைநகரம் மதுரை என்று எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இல்ல ஒரு நிமிஷம் மக்கிம ஒரே நிமிஷம் குறுக்கிறதுக்கு பண்ணிருக்கணும். யோ செட்ஸ்னா அது நம்ம ஐயாவோட அருவாள் சிம்பிள் இல்லையா, ஐயாவோட மீசை. ஒரு பாதி மீசை இல்லையா? சரி ஓகே. அப்ப வந்து நான் போயிட்டு மாஸ்க் போட்டு விட்டுட்டேனா, அந்த மாஸ்க் போட்ட உடனே வந்து கக்காஷி அட்டை அப்படியே வந்து அது அப்படியே நின்றுச்சுங்க. ஓகேவா, அந்த மொத்த இடமுமே இடிஞ்சு விழுந்துடுச்சு. நான் வந்து மறுபடியும் வந்து அந்த ஸ்டார்டிங் எபிசோடு வந்தேன் பாத்தீங்களா, அவன் செத்துட்டான் இல்லையா, அந்த எபிசோடுக்கு திருப்பி வந்துட்டேன். வந்த உடனே நான் கொடுத்தேன் பாத்தீங்களா ஒரு மாஸ்க், அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு அதே அந்த நைக் சிம்பிள் இருக்கு ஒரு ஒயிட் கலர்ல நைக் சிம்பிள் போட்டுட்டு அப்புறம் வந்து கக்காஷி ஐயா மீச சிம்பிள்னு சொல்லுங்க. சரிங்க, என்ன எத்தனை பேர் வந்து அடிக்க போறாங்களோ. அந்த சிம்பிளோட வந்து அந்த எபிசோட்ல வந்து உயிரோட வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்த்து வந்து ஒரு 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 கண் அடிச்சுட்டு போயிட்டாரு. நான் வந்து இதெல்லாம் காலையில எழுதி வச்சேங்க, இதெல்லாம் மறந்துட போகுது அப்படின்ட்டு அடுத்த சீக்வன்ஸ் என்னாச்சு அப்படின்லாம். அப்புறம் வந்து பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் கொடுத்துதான் வந்து கக்காஷி அட்டாக்கே மாஸ்கே கழட்டாம இருக்காரு. நான் சசிகுமார் மாதிரி பேச போறேன் பாரு. நானும் தான்டா குஷினா சுத்திக்கிட்டு இருக்கேன். என் கடவுள ஒரு குஷினா வரலீடா. எனக்கு வந்த வியர்ட் ட்ரீம். இது வியர்ட் இல்லைங்க, இது நல்ல சிம்பிள் ஸ்டோரிங்க இது. எனக்கு அந்த தசோதரன் முன்னாடி டீஸ் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதாவது எந்த போர்ஷன்ல இருந்தா ரேண்டமா வந்துச்சுடா. தசோதர கதையை விட்டா வந்துருவேன். எந்த போர்ஷன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும். சரியா, கிளைமேக்ஸ் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கலாம், அந்த பில்டிங் மேல ஃபைட் பண்றது. சரியா, எங்க அத்தை வீடு இருக்கு. சரியா, எங்க அத்தை வீடு எது பாத்தீங்கன்னா கீழ எல்லாம் வந்து அது ஆஸ் யூசுவல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சரியா, ஒரு அது மொத்தம் 3 ஃப்ளோர் போனேன்னு வச்சுக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பில்டிங்ல வர மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. சரியா, இதுல நான் எப்படி இருக்கேன்னா அசினு கமல். சரியா, இந்த அசினு கமல் இருக்காங்கல்ல, கோவிந்தனும் இவள ஆண்டால இருக்காங்கல்ல, இவங்க கூட 3வது கேரக்டரா நான் போய் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா, இந்த ஜம்ப் அடிச்சு கீழே வருவாங்க தெரியுமா, ஜம்ப் அடிச்சு கீழே வந்து அந்த மிஷின்ல இறங்க வருவாங்க, அந்த மாதிரி பிளச்சர் வந்துகிட்டு இருக்கான். சரியா, திடீர்னு அசின் கேரக்டர் எங்க போச்சுன்னு தெரியல. நானும் கோவிந்தா இருக்கோம். சரியா, அந்த கோவிந்த் கேரக்டர் நானும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ்கார், அந்த ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்கார் வருவான் தெரியுமா, அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி போலீஸ்கார் வந்து கிளைமேக்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல கூட வந்து கோவிந்த் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அசின் கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் கேரக்டரா நான் இருக்கேன் ஒரு சீன்ல பார்த்தா. சரியா, பிளச்சர் மேல படியில இருந்து இறங்கி வரான். சரியா, அந்த போலீஸ்காரன் ஷூட் பண்றான் பிளச்சர். சரியா, திடீர்னு பார்த்தா நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த என்னோட பிஓ வந்து கோவிந்துக்கு மாறிடுச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் அடிபட்டு கிடக்குறான், நான் என் வியூல வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் அடிபட்டு கிடக்குறான். நான் கோவிந்தா இருக்கான். நீ என்ன பண்ணிருக்க, இந்த GTA 5 விளாண்டவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி என்னது ஹெல்த் கம்மியா இருக்கா, டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணி அவனுக்கு சீட்டை போட்டு சுட்டுக்கிட்டு. இல்ல ஆமா, இந்த கனவு இப்படிதான், இப்படிப்பட்ட வேலைதான் பண்ணும். என்னன்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோம்னா, இப்ப நம்மளுக்கு ஏதோ ஆபத்தோ இல்ல ஏதோ ஒண்ணு குருட்டாம்போக்குலயோ கூட வேற ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மாத்தி விட்டுரும். சரி, அதுக்கப்புறம் அந்த பிளச்சர் ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருப்பான் தெரியுமா, சின்னதா கையில பெல்ட்ல, அந்த கத்தி வச்சு கோவிந்த் இடுப்புல குத்தான். சரியா,
ரொம்ப நல்லா இருக்கேன் கோவிந்த் கேரக்டரா. குத்தி எடுக்கும்போது கையில பாக்குறேன், என் கையில கத்தி இருக்கு. பிளச்சர் கேரக்டர் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு என்னடா நடக்கு, என்னடா மாறி மாறி இருக்கு. திடீர்னு பார்த்தா தலைமலையே முச்சின்னு வந்து விழுது அடி. யாரு நம்ம ஆண்டாள் கேரக்டர் வந்து தலையிலேயே ஒண்ணு பிளச்சரை போடுது. சரியா, எங்கென்னமோ வருது. ஆண்டாளா மாறல, திரும்ப கோவிந்த் கேரக்டருக்கு சுவிட்ச் ஆயிட்டேன். சரியா, ஆண்டாளே ஆண்டாளா அந்த பெருமாள் சிலையை தூக்கிட்டு ஓடுற வீட்டை விட்டு. சரியா, நான் சுத்தி சுத்தி எங்க அத்தை வீட்டு அந்த சரியா அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சரியா, திரும்ப திரும்ப இவர் வந்து எப்படின்னா இந்த கமல்ஹாசன் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நடிச்சிருப்பாருல, அந்த மாதிரி ஒரு கனவுல நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. டப்பு டப்புன்னு கேரக்டர் மாத்துறாரு. டக்குன்னு வந்து இந்த கோவிந்த் கேரக்டர் நடிக்கணும். ஓகே டேக் ஓகே வாங்க பிளச்சர் குத்தணும் அப்படியே ஓடுறத விட கையில ஒரு சைட்ல கைய வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த சப்பானி கமல் ஓடுவான்ல, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன். சரியா, நடப்பால அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஏரியா இருக்குடா. சரியா, அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஏறுற. சரியா, ஏறுற வரைக்கும் அந்த 2 கேரக்டர் தான் இருக்கு. ஆண்டாள் கேரக்டர், அந்த சிலை, அப்புறம் கோவிந்த் கேரக்டர். ட்ரெயின் ஏறுற வரைக்கும் நான் கோவிந்த் கேரக்டர் தான் இருக்கேன். சரி, ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் திரும்ப 3வது கேரக்டர் இருக்கு. கோவிந்த் உட்காந்துருக்காரு, ஆண்டாள் ஒரு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த சிலை பக்கத்து நடுவுல இருக்கு, 2 பேருக்கு நடுவுல. நான் வந்து பிளச்சர் துரத்துறானான்னு பாத்துக்கிட்டு வரேன் ட்ரெயின்ல இருந்து எட்டி இப்படிதான் நடந்துட்டு. சரியா, எழுந்து பார்த்தேன் கரெக்டா, மணி எழுந்து பார்த்துட்டு. இதுல பியூட்டி என்ன தெரியுமா, இது படம் கதைன்னு எனக்கு தெரியும், படத்துல வந்துருச்சு, பார்த்ததுனால தான் இந்த கனவு வந்துருச்சு தெரியும். சரியா, எங்க அம்மா கிட்ட கேக்குறேன், இந்த பகல் கனவு எல்லாம் பழிக்கணும் வாங்குறியே, எத்தனை மணிக்கு கண்டாம பழிக்கும், எத்தனை மணிக்கு வந்துச்சு கனவு, ஒரு 8-9 மணி இருக்குமா, விடிய காலில கண்டாதான் கனவு பழி. எழுந்துட்டானா? இல்ல மினாட்டோ அப்படிலாம் கனவு கண்டிருந்தா நான் எப்போ டிராகன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து 40 கல்யாணம் பண்ணி டார்கெரியனா வாழ்ந்திருப்பீங்க இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இப்போ நானு ரொம்பமா ட்ரீம் பத்தி கனவை பத்தி பேசணும். இப்போ ஒரு சில ஃபன் ஃபேக்டர் சொல்லிட்டு அடுத்த இதுக்கு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நீங்க வச்ச டாபிக் உள்ள உங்களுக்கே தெரியாம ஒண்ணு சொல்லுறேன். இதுல எந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரிக்கு ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீமை பத்தி ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபேக்டர் என்னன்னா, 12% ஆஃப் த பீப்புள் வந்து காண்ற கனவு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளைண்ட் பீப்புள்ஸுமே ட்ரீம்ஸ்ல வந்து ஒரு சில இமேஜஸ் பாப்பாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் படிச்சேன். பிளைண்ட் பீப்புள்ஸ் இமேஜஸ் அவங்களுக்கு வருமா, பட் ஆனா மோஸ்ட்லி அவங்களோட கனவு வந்து ஸ்மெல்லுலயே அவங்களுக்கு அந்த மாதிரி கனவு வருமா, ஸ்மெல் மாதிரியே தான் கனவு வருமா? ஆமா 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 ஆமா. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நார்மலான பர்சன் வந்து தன்னோட வாழ்நாள்ல 6 வருஷத்தை கனவுல மட்டும் ஸ்பெண்ட் பண்றதா ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். இணைந்திருங்கள் ஆண்டைஸ் பாட்காஸ்ட். வெல்கம் டு மகாசிவராத்திரி. அந்த ஓசிபி பேப்பர் கொடுங்க. கரெக்டா இருங்க. இருங்க ஜி கிட்ட போயிட்டு வந்துடுறேன். ஜி கிட்ட போயிட்டு வரேன். ஓகே ஜி, ஓகே ஜி. நீங்க பேசுங்க, நானும் நெஜியும் ட்ரிப்ல இருக்கோம். நீங்க வேற எங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நீங்க பேசுங்க. நல்ல மண்புடன் ஆரோக்கியம். நல்லது. சிவராத்திரி வேற. நான் கால போயிடும், காத்தோட காத்தா எல்லா இடத்துலயும் இருப்பேன், பரமலோகத்திலயும் இருப்பேன் நானு. பாத்துங்க, கொஞ்சம் புகையை கம்மி பண்ணுங்க, ரொம்ப ட்ரிப் ஆகுது. இல்லப்பா சிவன் கூப்பிடுறாருப்பா. சிவன் சொல்றா, நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஒரு கஞ்சா வடை அடிக்கிறியா சாமி? அந்த கோவிட் மாஸ்க் எடுத்து போடுங்க, அடிக்கிறதா நீங்க ட்ரிப்பா விழுந்துட போறீங்க. பக்கத்துலதான் சிவன் உட்காந்துட்டு இருக்காரு. நெஜியா நானும் அவர்கிட்ட ஒரு 2 பஃப் கேட்கலான்னு இருக்கோம். ஜக்கி கொஞ்சம் புகைய ஓரமா போடுப்பா, ரொம்ப ட்ரிப் ஆகுதுப்பா. ஐயா டாபரையா, நீங்களா? டாபரையா ஜாதிகள் இல்லை, பட் பேர் என்னங்க? முத்துராமலிங்க தேவர், வேற ஒண்ணு இல்லைங்க. சைட்ல ஏதோ கோழிப்பி ஒட்டி இருக்கு. கோழிப்பி இல்லப்பா, அது லைட்டா வந்து சந்தனம் தேய்ச்சிருக்காரு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இருங்க கோழிப்பி ஒட்டி இருக்குன்னு சொன்னார்ல, நான் சொல்றேன் மீசைகள் இருக்கு. ஐயா ஜீமோ டாபர் நீ கரெக்டானே இல்ல, நீ வேற யாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா எனக்கு இன்னொரு பிராதுங்கய்யா உனக்கு மேல என்றாகன்னு பிராது இல்ல, மேல இருந்து சிவன் சொல்ற மாதிரி ஒரு மீமி. அங்க கஞ்சா குடிக்கிறவங்க எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எனக்கும் பீலைக் சிவன் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் ஜக்கி புண்டா அவ்வளவுதான். சூசன் எடிட் பண்ணுவாரு, பார்த்தா சிஸ்டம் கிராஷ் ஆகுது, கோத்தா யுவர் நோட்டட்னு வருது, பார்த்தா ஜக்கியா டெலிபதியில. சூசன் பேசிட்டே மூக்குல புக விடுறீங்க, எஃபெக்ட் ரொம்ப ட்ரிப் ஆகுது, கொஞ்சம் லைட்டா விடுங்க சூசன். ரொம்ப ஓசிபி பேப்பரை சுத்தனது யாரு? ஏத்திஸ்டே
ஒழுங்கா சுத்த மாட்டியா? அவர்தாங்க ஏன் ஏன் இப்படி பண்ற? ஏத்திஸ்ட் தாங்க. ஒரு நிமிஷம் நெஜி, அந்த பச்சை இலையை நல்லா தட்டுங்க. தட்டியாச்சு. எனக்கு விதைய எடுத்து உள்ள போடுங்க முதல்ல. அரைச்ச விதை முழுசா இருக்கிறது இல்ல இல்ல அப்படி இல்ல அப்படி. அரளி விதையா? அரளிலாம் இல்லைங்க, அது நார்மல் விதை தாங்க. அதான் அரளி விதெல்லாம் போட செத்து போயிடுவாங்க. ஏங்க அவரு பிரைவேசிங்க அது. நீ ஒண்ணு இல்ல, மாடு கத்துற மாதிரி மட்டும் வச்சுக்கிறீங்க. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு ஓகேங்களா? பாத்துங்க, மாடு கத்தக்கூடாது ஓகேங்களா? வேணா மாடு வாயை கட்டி போட்டு வேணா அதை பண்ணீங்க. ஓகே ரைட் ரைட் போ ஏத்திஸ்ட். இப்ப அதை வாங்கிருங்க, அதை வாங்கி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே. தகி மடையில 4 சாத்தி ஐயோ புகை கம்மியா போட சொல்லி அவனு. ப்ரோ என்னையா சிவனும் பார்வதியும் தெரியுறாங்க. இருங்க ஒண்ணும் பண்ணால பாருங்க. பார்வதி சிவனும் 69 போஸ்லாம் தெரியுவாங்க. ஏங்க நல்லா கணத்தை பாருங்க, அது பார்வதி இல்லைங்க, விஷ்ணு தாங்க லேடி கெட்டப்ல இருக்காரு. என்னங்க நீங்க? வணக்கம் மாப்ள. அப்படிதான் கமான், நல்லா ஹெவியா ட்ரை பண்ணுங்க. இப்ப சூசன் கிட்ட வந்து இவர் கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு அரை மணி நேரம் ஆன்மீக ஆராய்ச்சி வர முடியுமா அப்படின்ட்டு. சூசன் தான் இல்ல வேண்டாம், நான் வந்து ரெக்கார்டிங் முடிச்சுட்டு தான் நான் வருவேன், அது வீட்டுக்கு தான் நான் போவேன் அப்படின்றா போல. இல்ல ஆராய்ச்சிக்கு மட்டும் வந்து போயிடுங்க சொல்லுங்க அப்படின்னு டக்கி வந்து டார்ச்சர் பண்ண டெலிபதியிலேயே. இறங்கிச்சு லைட்டா. மாடு ரொம்ப கத்துது. சாரிப்பா. லட்சுமி கத்தக்கூடாது. ஆல்ரெடி நாங்க எல்லாருமே ட்ரிப்புல இருக்கோம். உங்க பேரை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லது. இல்லங்க, நான் மாட்டு தொழுத்துல இருந்தேங்க. பின்னாடி வந்து ஒரு கை வந்துச்சு, என்னடா இதுன்னு பார்த்தா அடுத்தது நான் தான் அடுத்த ரவுண்டுக்குன்னு வந்து நிக்கிறா போல. அவர் பேர் அவரே சொல்லிடுவாருங்க, நீங்களே கேட்டுங்க அவர் பேர். எனக்கு கோகன் என்கிற செச்சனா போதும். மாட்டு பசுமாடு மடியில இருந்து கையெடுங்க போதும். கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்குதான் வந்தேன். இது ஷீட் குறைஞ்சிருச்சுன்னு நெஜி டெக்ஸ்ட் பண்ணாரு, அதான் நான் வந்தேன். என்னையா பெரிய LST எங்க ஜி கொடுப்பாரு பாரியா, சுவாமிஜி கொடுப்பாரு பாரியா, அதுதான் இருக்கிறதுலயே கிஸ்ஸாவா இருக்கும். வாயா சுருட்டி அடிக்கதான் LST. அதுக்குதானே எப்படி வளர்க்கப்பட்டதுன்னா, சீமானா விட்ட ஹெலிகாப்டர்ல ஏறி உரத்தை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அங்கிட்டு பறக்க விட்ட ஹெலிகாப்டர்ல ஏறி உரம் விட்டு வளர்த்தது அது இயற்கை 100%. ஒரு முறை என் அதிபராக்குங்க, எல்லா வீட்டுக்கும் இலவசமா ஜக்கியோட லைசன்ஸ் பொருந்திய எல்லா ரேஷன் வீடு கொடுப்பேன். எல்லாரும் இந்த போதையை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஐடியாவே வருது. நம்ம ஏன் இந்த மாட்டு இது இருக்குல்ல, தென்னை மட்டை, அதை வச்சு நாறு பிரிச்சு அதுல காண்டம் செய்யலான்னு ஒரு யோசனை. இல்ல இந்த மட்டைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மாட்டோட மடி மேல தான் கை வைங்க. தயவு செஞ்சு கையை எடுத்துட்டு எந்த பாயிண்ட் இருந்தாலும் பேசுங்க. ஓவர் ட்ரிப் ஆகக்கூடாது. கையை எடுத்துட்டு இருந்தாலும் பேசுங்க. ஏன்னா நானும் அங்க கை வச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதனால சொல்றேன். இன்னொன்னு இருக்கு, இந்த ஓரல் செக்ஸுக்கு இந்த பிளேவர் எல்லாம் போடுவாங்கல்ல, நம்ம இந்த கோகனட் வெண்ணிலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புது இன்னோவேஷன் பிளேவர் எல்லாம் பண்ணலாம். ஒரு சில ஃபேண்டசைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இங்க பாரு நீ என்ன பண்றா, பிளேவருக்கு நம்ம அதிபர் இருக்காருல்ல, அவரோட மூக்குல இருந்து ஒரு இது வரும், அந்த மூக்குல இருந்து ஒரு பிளேவர் வரும், அதை எடுத்து நீ பண்ணு, நல்லா இருக்கும். மூக்கு பிளேவர் கேட்டா ஓகே, காது அசட்ல பிளேவர் கேட்டா என்ன பண்றது? இங்க பாருங்க இப்போ படம் எடுத்தானுங்கல்ல, ஒரு இங்கிலீஷ் எறும்பு மனுஷன் ஒரு படம் எடுத்தானுங்க. அந்த குவாண்டமேனியா எங்க நடக்குதுன்னு புரியாம இருந்தானுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம அதிபரோட மூக்குல நடக்குதுன்னு. டக்கீஸுக்கா எங்க இருக்கீங்க? இருங்க, வரமாட்டுதுங்க. அத தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லுங்க, வரும். நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. அடுத்து இப்ப யாரு மீதி இருக்கா? டக்கி இருக்காரா? எனக்கு கனவுலாம் ஊர்பட்ட கனவு வந்திருக்குப்பா. அதே மாதிரி வந்து நான் சின்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கனவுல வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். குழந்தையா இருக்கும்போது ஒரு 5வது 4வதெல்லாம் படிக்கும் போது தம்பிக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கும், எனக்கு ஒரு பெட்ஷீட் இருக்கும். என் தம்பி பெட்ஷீட்டை மாத்தி போட்டா எனக்கு ரொம்ப வந்து இப்படியே பயப்படுற மாதிரி கனவுலாம் வரும். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்லாம் இருந்தது. அவன் பெட்ஷீட்டோட இன்னும் ஞாபகம் இருக்கு. அவன் பெட்ஷீட்டோட கலர் பச்சை கலரு, என் பெட்ஷீட் வந்து ரெட் கலர். அந்த ரெட் கலர் பெட்ஷீட் தான் போத்துவேன், மாத்தி போட்டா எனக்கு தூக்கம் வராது அப்படின்ட்டு. உங்க பெட்ஷீட் என்ன கலர்? ரெட் கலர்ப்பா என் பெட்ஷீட். மைக்கே வணக்கம். சரி, ஒரு நாள் இதெல்லாம் பிரேக் பண்ணலான்னு அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டேன்பா. நான் வந்து கொஞ்சம் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே சரி, சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் எல்லாமே பார்ப்பேன். சயின்ஸ் ஃபிக்ஷனே இந்த ஹாரர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, என் பெட்ஷீட்ல பார்த்தோன்னா என் தம்பி வந்து அப்போ என்னோட 4 வயசு சின்ன பையன், அவன் யூரின் போயிட்டான். என்னடா என் பெட்ஷீட்ல யூரின் போயிட்டான், நைட்டு ஃபுல்லா ஈரம் கனவுல. என்னடா இது பார்த்தா ஈரம் பண்ணிட்டுக்கிறான். சரி, அவன் பெட்ஷீட் போட்டு குளிர்து வேற, அப்பெல்லாம் ஏசி எல்லாம் கிடையாது, என்னடா பண்ணலாம். அவன் பெட்ஷீட் ஃப்ரீயா தான் இருந்தது. அவன் அப்படியே காலால ஒரு எட்டி உத விட்டுட்டு அவன் பெட்ஷீட் வாங்கி போட்டு தூங்குறேன். என்னால கை காலை அசைக்க முடியல, கனவு தாங்க, கை காலை அசைக்க முடியலங்க. அசைக்கல என்னடா ஏந்துதான் பாக்குறேன், எல்லோ கலர்ல ஒரு இது போட்டிருப்பாங்க, லைட் லேம்ப் ஒண்ணு வீட்டுல போடுவாங்க. நாங்க வந்து இந்த இது மாதிரி வத்திப்பெட்டி மாதிரி ஒரு வீட்டுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் சென்னையில ஹவுசிங் போர்ட்ல, சரிங்களா? அந்த மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா லைட் லேம்ப்னு ஒன்று போடுவாங்க, மஞ்சள் கலர்ல ஒரு லைட் லேம்ப் இருக்கும், போட்டுருக்காங்க. கிச்சன் லைட் லாம் அப்படின்ட்டு ஒரு லைட் லேம்ப் மட்டும் இருக்கும்.
ஒண்ணுக்கு போறது கூட அந்த டைம்ல பயமா இருக்கும். ஆனா தைரியத்தை காப்பாத்துறா சூடாப்பானா பெட்ஷீட்லயே படுத்துக்குவோம், காலையில போய் ஒண்ணுக்கு போய் அப்படின்ட்டு. அப்ப அந்த பெட்ஷீட்டை மாத்தி போட்டேன். திடீர்னு ஒரு வியர்டான ட்ரீம். என்னடா வியர்டான ட்ரீமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஷேடோ மாதிரி இருக்குது. ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ மூல வகையில ஓப்பன்ல இருக்குது, கிட்ட வருது, ஐயோ வருதே அப்படின்னு மாதிரி இருக்கும். மேல ஏறி உட்காருது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. எந்திரான கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி உடனே இதுக்கு மேல வேலையாகாது, பெட்ஷீட் தூக்கி போட்டு குளிர்லயே கூட பார்த்து செத்தாலும் சாவறான், கனவு மட்டும் வாங்க அப்படின்ட்டு அதை போட்டேங்க. அந்த பெட்ஷீட் சென்டிமெண்ட்லாம் எனக்கு வந்து ஒரு 10th படிக்கிற வரைக்கும் இருந்ததுங்க. 10th படிக்கிறதுக்கு அந்த பெட்ஷீட்டே டச் பண்ண மாட்டேன் நான். அப்படி ஒரு பயம். அவன் போடுற வச்சுட்டு போட மாட்டேன். ஏன்னா மாத்தி போட்டா எனக்கு அந்த வீடான ட்ரீம் வந்து நான் சாவடிச்சிடும். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய வந்து நான் எதெல்லாம் வந்து ஆசைப்படுறோம் அதெல்லாம் கனவுல நடக்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போயிட்டு இருப்பேன். திடீர்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல நடிகர் விஜய் உட்காந்துட்டு இருப்பாரு. வாப்பா எப்படி பாக்குறேன்னு, இவர் யாரா இவரு நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச மாதிரி, வாப்பா எப்படி பாக்குறேன் நல்லா இருக்கிறான்னு கேக்குறாரு. யாரு இவரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா எங்க ஹவுசிங் போர்டு தான் இருப்பேன். என்னடா இப்பதான் ஃபிளைட்ல போனோம் அதுக்குள்ள ஹவுசிங் போர்டுல கூட என்னடா கனவு இது அப்படின்னு பார்ப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு க்ரஷ் இருக்கும். அந்த க்ரஷை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கனவு வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அப்படியே டைம் டிராவல் எல்லாம் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த அப்போகலிப்ஸ்ல வர மாதிரி, அப்போகலிப்ஸ்ல வந்து வேர்ல்டு ஃபுல்லா பத்தி எரியும். இதுல வந்து வேர்ல்டு ஃபுல்லா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். டோட்டலா வேர்ல்டு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். நான் மட்டும் அப்படியே ஏதோ ஒரு சூப்பர் பவர் ஆபிலிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி நடந்து போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இதுதான் அந்த மாதிரி அப்போகலிப்ஸான கனவுகள் எல்லாம் வந்திருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போன வாரத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா எங்கேயோ பஸ்ல போயிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ரன்னிங்ல லூஃபி ஏறா போல. என்னடா லூஃபி ஏறா போல, டிரைவர் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஓடிட்டு இருக்கா போல. டே என்னடா நடக்குறீங்க, அனிமல்லாம் ரியாலிட்டியில வரீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு கனவு. எவ்வளவுதாங்க, ரொம்ப பெருசா இல்ல, நிறைய இருக்கு. பட் ரொம்ப பெருசானா இது இந்த ஹாரர் கனவு தான் நிறைய வந்திருக்கு. அப்புறம் பர்சனல் லைஃப்ல நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாமே வந்து நான் ரியல் லைஃப்ல என்னால பண்ண முடியலனாலும் பட் கனவுல என்னால கொஞ்சம் ஈஸியா வந்து ஓகே ஆக்சஸ் பண்ண முடியற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த கனவுலாம். கடைசி என் கனவு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு 2-3 கனவு, சின்ன சின்ன கனவு எல்லாமே. எனக்கு வந்து நான் ஒரு 4th படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து எங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தான், ஒரு ஓட்டு வீடு. எனக்கு அப்ப அடிக்கடி வேற உடம்பு சரியில்லாம போகும், ஹாஸ்பிட்டல் வேற அந்த மாதிரி ஒரு டைம் என்னாச்சுன்னா, உடம்பு சரியில்லாம பேருக்கு கூட்டு போயிட்டு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரும்போது அந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போட்டதுக்கு 1/2 an hour கழிச்சு தான் சாப்பிடணும். நான் என்ன, எனக்கு மாத்திரை போட்டு 1/2 an hour வெயிட் பண்றதுக்குள்ள நான் தூங்கிட்டேன். நல்லா தூங்கினவன் எனக்கு தெரியல. அப்படியே சரி சின்ன பையன் தானே. திடீர்னு பார்த்தா நைட்டு வந்து ஒரு கை வந்து எனக்கு ஊட்டுது, சாப்பாடு இருக்கு, எனக்கு வந்து ஊட்டுறேன், கையை வந்து ஊட்டுது. நான் போய் அப்படியே என்ன பண்றேன்னா, அந்த கையை போய் வாங்குறேன். ஊட்ட வருது, அந்த கையை வந்து பின்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இல்ல மொட்டை வேலைக்கு ஒரு படத்துல கை வந்து 3வது கை வந்து கழுவி வச்சுருவோம்ல. ஏங்க அந்த ஆளு எப்பப்பட்ட ஒரு கனவு சொல்றாரு, நீங்க என்னங்க கழுவி விடுற கனவெல்லாம் கம்பேர் பண்றீங்க? ஆனா அந்த கை நல்ல ஞாபகம் இருக்குங்க எனக்கு. அந்த கை மட்டும் நல்லா, அந்த கை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளையல் நல்லா இவ்வளவு தூரம் இது இந்த இதுல இருந்து, அதாவது நம்ம அந்த மணிக்கட்டு ஆரம்பிக்குதுல்ல, அங்க இருந்து கிட்டத்தட்ட முழங்கைக்கு கொஞ்சம் முன்னாடி வரை வளையல் போட்டிருக்குங்க. அது எனக்கு வந்து ஊட்டுது. நான் வந்து அந்த கைய பார்த்து போய்கிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா அப்படியே என் கழுத்தை முடிச்சு அம்மா அவனுக்கு இன்னைக்கு இல்ல யாருன்னு பார்த்து ஜெயலலிதா கத்திக்கிட்டு இருந்துச்சேன். ஆனா உண்மையிலேயே செம்மையா சத்தம் போட்டு இருந்துச்சு. எங்க அம்மா இருந்துட்டு அவர் இருந்துட்டு என்னடான்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி அம்மா முன்னனும் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு நாய் பசியில படுத்துவீங்க இருக்கு, பசியில கண்ட கனவு வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு பிரெட் ஜாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆல்ரெடி. போட தடவை அப்படியே ஊட்டி விட்டு படுக்க வச்சாங்க, பொச்சு எடுத்துட்டு பாடுறான்ட்டு. அப்படியே அவரு பொச்சு எடுத்துட்டு பாடுறான்னு படுக்க வச்சுட்டாங்க. நான் சரி ரைட் ஓகே, அது ஒரு கனவா. ரெண்டாவது வந்து இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து கனவு. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு கொத்தனார் ஒருத்தர் இருப்பார். கொத்தனார் தான் நினைக்கிறேன். அவர் வந்து என்னன்னு சரியா தெரியல. ஆனா பாடி எப்படி இருக்குன்னா, ஆள் வந்து ஹைட்ல ரொம்ப கம்மியா இருப்பாரு. ஆனா உடம்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் உடம்பே. அப்படியே பாத்தீங்கன்னா, ஏன்னா எப்பயுமே ஷர்ட் எல்லாம் போட்டுருக்க மாட்டாரு, ஷர்ட் போட்டே இருக்க மாட்டாரு. பாத்தீங்கன்னா அந்த கட்டிங்ஸ் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எப்படி அது மெயின்டைன் பண்ணாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா பார்த்தா எப்பயுமே இருக்கும். அந்த நேம் இஸ் ஜான் சீனா. ஐயோ இல்ல ராசா சொல்ல மாதிரி தான் அந்த நாயை அடிச்சு துரத்துங்களேன். அந்த மாதிரிதான் இருக்கும் அவரு கொஞ்சம். அப்ப வேற நான் சொல்லுங்க. அப்ப வேற நான் நாம் தமிழர் தம்பியா, நான் ஏன் இது எப்படி தெரியுமா இருக்கும் மைண்ட் செட்டு, இவரெல்லாம் இயற்கையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கிறதுனாலதான்
அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வேற இருக்கும். அதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை வேற இருக்கும். அப்படியே என்ன இப்படி வச்சிருக்காரு உடம்பு. எனக்கு அப்ப வேற தொப்பையும் இப்பயுமா இருப்பேன். இப்பதான் உடம்பு இல்லாம லீன் ஆயிட்டேன் நானு. அப்ப பாத்தீங்கன்னா பயமுறுத்தாதையா கனவெல்லாம் கேட்க எனக்கு சொல்றா போல தூங்கிட்டு இருந்தேனே. இவர் வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அது அவர் பார்க்கும்போது எனக்கு ஒரு இவர மாதிரி இருக்க முடியலையா அப்படின்ற. ஒரு நாளைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது எங்க இப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்னா, நான் இருந்த வீடு எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து எப்படி இருக்கும்னா, டைரக்டா நான் இப்படி வந்து வெளியே பால்கனில எட்டி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னோட அவ்வளவுதான் இருக்கும். ரூமே சின்ன ரூம் தான். அந்த ரூம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருந்து நான் பால்கனில வந்து எட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னா இது இருக்குல்ல எலக்ட்ரிக் கேபிள் இருக்குல்ல, எலக்ட்ரிக் கேபிள் வந்து கையை இப்படி நான் கொஞ்சம் எக்கி நான் பிடிச்சேன்னா அப்படி பிடிச்சிடலாம். அவ்வளவு தூரத்துல இருக்கும். இது நான் அடிக்கடி பார்த்து மைண்ட்ல வேற எனக்கு ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இப்படியே ஒரு நாளைக்கு இருக்கும்போது ஒரு கனவு வருது. இந்த 6 பேக் வச்ச கொத்தனார் இருக்காருல்ல, அவர் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அவர் ஹைட்டோ பாத்தீங்கன்னா 4 அடி. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்காரு ஹைட்டு. நான் மேல இருந்து பாக்குறேன் அவரை பார்த்தவொடனே என்னைய பார்த்துட்டு ஏதோ டக்குன்னு கையை கொண்டு வராரு. அப்படியே நான் பதறி போய் வேகமா பின்னாடி போனோம்னா, அதாவது அங்க ஒரு கதவு இருக்கும், அந்த பால்கனி கிட்ட ஒரு கதவு இருக்கும். வேகமா பின்னாடி தள்ளுற அந்த கதவுல இடிச்சுட்டு அப்படியே அவ்வளவுதான் மயங்கியாச்சு. இது வந்து என்ன தெரியுமா, அட்டாக் ஆன் மேஸ்திரி. இல்ல his name is சின்ன பூமரான். வேகமா பின்னாடி போய் முட்டிட்டு மயங்கிட்டேன் நானு. மயங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திச்சு அவர் அங்கேயே இருக்கு. என்னை பார்த்து திரும்ப எந்திரிச்சோடனே கை வேகமா கிட்ட வருது. இப்பதான் ஒரு ட்விஸ்ட், ஒம்மால ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி அந்த எலக்ட்ரிக் கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள்ல டைரக்டா அவர் கையை வைக்கிறாரு. அவர் கைய வச்சோடனே எப்படி தெரியுமா மாறுது, வேகமா அவர் உடம்பேவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சர்டர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆகுறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா ஆளு கருக ஆரம்பிக்கிறாரு. நெஞ்சாங்கூட எல்லாம் அப்படியே பொசுங்குது ஒரு மாதிரி. அப்ப அட்டாக் ஆன் டைட்டனே தான். எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி லைட்டா கருகிற வாடை வேற வருது. என்ன என் பின்னாடி இருந்து நான் பிளக் பாயிண்ட்ல சார்ஜர் போட்டிருந்தேன். அந்த சார்ஜர் லைட்டா இதாகி ஒரு மாதிரி ஷார்ட் ஆகி ஒரு மாதிரி கருகிட்டு இருந்திருக்கு அந்த வயரு. அதுவும் இதுவும் என்னைய போட்டு மெரிச்சு பண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த கனவு எனக்கு நடந்த மாதிரி ரியல் லைஃப் கனவு ஒண்ணா மெரிஜ் ஆயிருக்கு. ஆமா, ஒரு மாதிரி மெரிஜ் ஆயிடுச்சு. அது இல்ல மேஸ்திரி தானே சொன்னீங்க. மேஸ்திரி கருகுது இப்ப ரியல் லைஃப்ல நடக்கிறதெல்லாம் கனவுல வரும்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னன்னா, இப்போ நீங்க ஒரு காலையில நேரம் இருக்கும், நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பீங்க. அதுல வந்து உங்க அம்மா வந்து ஏதாவது டிவில இந்த சாமி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதோ, என்னது இந்த ராசி பலன் பாத்துட்டு இருக்கும் போதோ அது அங்க ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா மைண்டுக்குள்ள உங்களுக்கு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும் தெரியுமா? அது யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு சூசன் நான் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்ல அந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டீங்க. ஆனா அந்த விஷயம் கனவுல வரும்போது அதை டிராமடைசிங்கா மாத்தி அப்ப மட்டும் ரொம்ப பயப்பட வைக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஹாரர்ல அதுதான் நடக்கும். ஏப்பா எந்த வந்து திருக்குறள் மாதிரி தான்ப்பா நான் சொல்ல போறேன் இந்த கனவுகள்லாம். ஓகேவா, சின்னதாவே பேசி முடிச்சேன். அடுத்து வாய்ப்பு வரணும்ல இதுக்காக. ஓகேவா, எனக்கு வந்த கனவுலாம் பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு, இந்த அனிமேக்ஸ்ல வந்து அப்ப ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஷிண்டுன்னு ஒரு கேரக்டர் வரும். ஐயோ என்னடா இப்படி இருக்குதே அப்படின்ட்டு. எங்க வீட்டு கீழே வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே உடஞ்சி தூள் தூளா செதறி கிடக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா ஷிண்டு நிக்கிறீங்க. ஐயோ ஷிண்டு நிக்குதா அப்படின்ட்டு காவாயில எல்லாம் பூந்து ஓடின கனவுகள்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஷிண்டு கிட்ட மந்திரக்கல் இருக்கு. ஐயோ நம்மள போட்டு தள்ளிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்ட்டு. ஹவுசிங் போர்ட்லாம் இடிஞ்சு விழுது. என்னன்னு பாத்தீங்கன்னா காட்ஜிலா வருது. என்னடா இது இதெல்லாம் பாருங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது என்னோட காட்ஜிலா. அப்பெல்லாம் வந்து இந்த பழைய காட்ஜிலா எப்படி இருக்கும், அதோட உருவமே அப்படியே பயங்கரமா இருக்கும். என்னடா இது காட்சியில இப்படிதான் இருக்குமா, பயர்லாம் விடுதேடான்னு. அந்த காட்சியில வந்து ஏரியாவே அட்டகாசம் பண்ணுது. சரி நம்ம வந்து அந்த காட்சியில ஓனர் மாதிரி காட்சியில பின்னாடி போ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா நம்ம துரத்தி அடிக்குது. ஐயோ ஓட வேற முடியலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் கனவு வந்திருக்கு. திடீர்னு பில்டிங் எல்லாம் சாயிற மாதிரி எல்லாம் கனவு வந்திருக்கு. எங்க வந்து பக்கத்து மாடியில ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்கா மேல சின்ன வயசுல எனக்கு ஒரு கிரஷ், பெட்டிஸ் கிடையாது கிரஷ், அரியாச்சிருவன். ஓகேங்களா, அவங்க என்ன வந்து திடீர்னு பார்த்தா வேம்பயரா மாறுறாங்க. வேம்பயரா மாதிரி என்னோட பெரியப்பாவை வந்து கடிக்கிறாங்க. கடிச்ச உடனே ஒரு உடம்புல இருந்து ஏதோ பச்சையா ஊத்துது. நான் வேற பயப்படுறேன். எங்க பெரியப்பா வந்து ஐயோ அந்த கனவுலாம் இப்ப சொல்லும் போது கூட எனக்கு அப்படியே மயிர்கால்லாம் அப்படியே தூக்குதுங்க. அப்படி ஒரு பயங்கரமான கனவுங்க. அது வார்த்தைகளால விவரிக்க முடியாதுங்க அந்த கனவெல்லாம். இதான்ப்பா என்னோட வியர்டு ஹாரர் ட்ரீம். இல்ல ஜீமோ, சூசன், இவங்க எல்லாரும் இங்க இருக்கிற ஓமிஸோட உயிருக்கு நீங்க 2 பேரும் தான் உத்தரவாதம். ஓகேங்களா, இந்த மாதிரி கனவு டாபிக்க சொல்லி நட்ட ராத்திரியில ஹாரர் டாபிக்க பேசி நைட்டு எவனாவது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனானா
நான் வந்து நைட்டே வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் என்ஜேஎஸ் அதுல லெட்டர் எழுதி வச்சிருவேன். நாங்க வந்து சூதன ஏர் இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் இருக்கான், அப்புறம் ஜீவோ ஏர்னு ஒருத்தர் இருக்கான். இவங்க 2 பேரும் ஆர்டிஸ்ட்னு ஒரு பாட்காஸ்ட் நடத்துறாங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க தான், இவங்க யாராவது செத்துறாங்கன்னா இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்க போறோம். அதுதான் நடக்க போகுது. பென்டன் எடுத்துருக்கீங்களா? ஏலியன் ஃபோர்ஸ். எனக்கு வந்து மோஸ்ட்லி எதை பார்த்த பயம் தெரியுமா? ப்ரொஃபசர் பாரடாக்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவானே, ஒரு கேரக்டர். ஆமா ஆமா அவன் எபிசோடு வரும்போது ஒரு ஏலியன் கட்ட வந்துருக்கீங்களா? ஆமா, ப்ளூ கலர்ல இருக்கும். லைனா வந்துட்டு அது மேல பட்டா வந்து பொருள் எல்லாம் வந்து பழசா மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அது வரும்போது ஒரு சவுண்ட் வரும்போது இருக்கீங்களா? எனக்கு இப்ப வரைக்கும் அதுதான் ரொம்ப இருக்குதுல டாப் நாச்சு பயம்னா அந்த இது மட்டும். ட்ரீம் எபிசோடுக்கே இவ்வளவு பயப்படுறீங்களே, நேத்து என்ன எபிசோட் சொன்னீங்க? அதெல்லாம் நினைச்சா என்ன வருதுன்னாரா? ட்ரீமுக்கே இப்படி பண்றாங்க. எனக்கு வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, கர்மத்தை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. கர்மம். சரி சொல்றேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னன்னா, எனக்கும் என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பா பொண்ணு, சரிங்களா, அந்த பொண்ணுக்கும் கருவம் சொல்றதுக்கு கூட வாய் கூசுதியா. அது என்னையா இதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ பண்ணுவாங்களா, அது பேரு என்ன? என்கேஜ்மெண்ட். எனக்கும் அந்த எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுற மாதிரி கனவு கண்டேன். அது எப்படின்னா, எங்களோட ஸ்கூல் ஒண்ணு இருக்கு, நான் 5வது வரைக்கும் படிச்ச ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல வந்து பண்ற மாதிரி அங்க வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸ்கூல்ல எதுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதுன்னு கேட்க கூடாது, அதை நீங்க கனவை தான் கேட்கணும். அங்க நின்றுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு கனவு, கருமம், ஒரு இன்செஸ்ட் கனவு, கருமாந்திரம். இதுதான் எனக்கு வந்து ஒரு ஷாக்கான ஒரு விஷயம். என்னால இன்னைக்கு வரைக்கும் அந்த கனவுல இருந்து வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இப்போ அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த கனவு ஏன் வந்துச்சுன்னு என்னால டீகோட் பண்ண முடிஞ்சுச்சு. எதுனால வந்துருச்சுன்னா, இப்போ வந்து என்னோட அந்த ஒண்ணு விட்டு சித்தப்பா பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் இருக்கும், சரியா? நான் மூளை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன், நீ என்ன கோயம்புத்தூர்காரனா? என்ன ப்ரோ அலபாமாவான்ட்டு. எனக்கு வந்து என்னோட ஆளு கூட இது என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. எனக்கு ஆசை இருந்துச்சு, சரியா? அந்த ஆசையை எடுத்துக்கிட்டு இந்த மூளைக்கட்ட மூதேவி, அந்த மூதேவி என்ன பண்ணிருக்குது, இந்த ஆசையை எடுத்துக்கிட்டு என் சித்தப்பா பொண்ணு கூட போய் கனெக்ட் பண்ணி. இல்ல சூசான், அது உங்க ஆளுன்னு சொல்லாதீங்க, உங்களோட கிரஷ்ன்னு சொல்லுங்க. ஒன் சைடு எல்லாம் கணக்குல வராது. நீ சொல்றியா? கனடை பார்த்து நிப்பாட்டு போங்க, கனடை பார்த்து பேசுறது நிப்பாட்டு. இன்னொன்னு எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. நானு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாரெல்லாம் தெரியாதுப்பா, ஒரு கிரஷ்ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த பொண்ணு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நானும் அந்த பொண்ணும் ஹனிமூன் போயிருக்கிற மாதிரி கனவு. அங்க வந்து ஒரு உனக்கு ஷாக்காவதோ இல்லையோ, எங்களுக்கு ஷாக்காவதையா? அந்த பொண்ணு வந்து ஒரு கிரீன் கலர் சுடிதார் போட்டிருக்குது. சூசன் எவனுக்கு வருத்தமா இல்லையா? எனக்கு வருத்தம்பா. நீ கிரீன் கலர் சுடிதார் சொல்லும் போதே எனக்கு தெரியுமியா, நீ ஏதோ குறுக்கல வந்து பாயோன்னு. இல்ல இங்க பாரியா, நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு என்ன கிரிக்கெட் அம்பையர் மாதிரியா? பச்சை கலர் தான் ப்ரோ. இவர் ஒயிட் கலரு, தலையில தொப்பி, முயல் வயிறு. யோ மூடு. இங்க பாரு, அந்த அந்த ஹில் ஸ்டேஷன்ல நானும் ஒரு அந்த பொண்ணும் ஹனிமூன் போயிருக்கோம். ஒரு பெரிய ரூம்யா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரூம் சேர்த்தினா எவ்வளவு பெரிய ரூம் இருக்கும், அவ்வளவு பெரிய ரூம் தான் அது. ஒரு ரூம், ஒரு நல்ல ஒரு எலைட்டான ரூம். அந்த ரூம்ல நானும் அந்த பொண்ணும் அந்த பெட்ல படுத்திருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சியா. படுத்து மட்டும் தான் இருந்தியா? ஆனா கடைசி வரைக்கும் ஹாரர் கனவே நீங்க சொல்லல. எனக்கு இல்லையா, எனக்கு ஹாரர் கனவுலாம் எதுவும் வந்தது கிடையாது. எனக்கு சின்ன வயசுல ஒரே ஒரு ஹாரர் கனவு வந்திருக்கு, ஆனா அது எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு கனவுலாம் எதுவுமே பெருசா ஞாபகம் இருக்காது. இல்ல சீமா, இல்ல எனக்கு வந்து ஹாரர் கனவு வந்து அந்த ராஷ்மிகா கூட வந்ததுதான். இல்ல சூசன், இதே மாதிரி எங்கிட்டயும் ஒரு கதை இருக்கு. இதே மாதிரி என் கிளாஸ் ரூம்ல தான் இதே கல்யாணம் தான். லிட்டரலி அது வந்து வேற, அதாவது கிளாஸ்க்குள்ள அதாவது என் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ் பி கிளாஸ் 2 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஏ கிளாஸ்ல ஒரு பையன், பி கிளாஸ்ல ஒரு பொண்ணு. இதே மாதிரி வைஸ் வெர்சா 2 கப்பல் இருக்காங்க.
காலேஜ் வாசல்லயே வெல்கம் டு தி டுவல் வெட்டிங் அப்படிலாம் பேனர்லாம் வச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து பிளாக்குக்குள்ள போகையில மெகா மெகா வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் போட்டிருக்கானுங்க. இது 2 பேர் கல்யாணத்துக்கு மெகா வெட்டிங் ஃபெஸ்டிவலா? சரி, ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இந்த 2 கப்பல் தான் இருக்காங்க. இதுக்கு எதுக்கு மெகான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கானு கிறுக்குதியானுன்னு சொல்லிட்டு உள்ள போறேன். இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம், அதான் எல்லா கிளாஸுமே தோரணம் எல்லாம் தொங்க விட்டு அப்படியே ஒரு வெட்டிங் செட்டப்பா இருக்கு. அட்லீஸ்ட் 4ல 3 கிளாஸ் அப்படிதான் இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாலியா கலகலன்னு சிரிச்சுட்டு ஒரு கல்யாண களத்திலேயே இருக்கு என் பிளாக். இதெல்லாம் வச்சிருக்கானுங்க போர்டுல வந்து இந்த கிளாஸ்ல இத்தனை கல்யாணம், இந்த கிளாஸ்ல இத்தனை கல்யாணம் எல்லாம். எனக்கு வந்து இது கனவா இல்ல ஏதாவது கூத்து பண்றியா, என்னடா பண்றீங்க கனவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் புரசெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல ப்ரோ. இவனுக்கு இந்த பையன் அந்த பொண்ணு காசிப்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல. ஆமா ஆமா, பாத்ரூம்ல எழுதி வைப்பானுங்க. இல்ல இது பரவாயில்ல. பாத்ரூம் எல்லாம் ஸ்டாஃப் யூஸ் பண்றதுனால எழுத மாட்டானுங்க. பிடிச்ச ஒரு டைம் சீனியர்ஸ் எல்லாம் வெளுத்துட்டாங்களாம், அதனால எதுவும் பண்றது இல்ல, பரவாயில்ல, வெள்ளை அடிச்சுட்டானுங்க. இதெல்லாம் அரசியல் புரசா கேக்குற அந்த மூஞ்சிகள்லாம் வருது. அதெல்லாம் வந்து அப்படியே ஜொலிக்கு எல்லாம் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் வந்து கல்ச்சரல்ஸ்க்கு வந்து வேட்டி கட்டி தான் டான்ஸ் ஆடணும்னா நான் டான்ஸுக்கே வரலன்னு சொன்ன தையில எல்லாம் பட்டு வேட்டி சட்டையோட சுத்திட்டு இருக்கோம். என்னடா பண்றீங்க நீங்க? நீ எவ்வளவு வேட்டி சட்டையோட நீ இதை கட்டிட்டு வா போ. அதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு ஃப்ளோருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும்போது சேஞ்ச் ரூம்னே ஒண்ணு தனியா வச்சுட்டானுங்க. எப்படின்னா அந்த 2 hours வந்து மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு 4 ஹவருக்கு வந்து கிளாஸ் தான் எடுக்க போறோம். 2 மணி நேரம் நீங்க எல்லாம் உங்க டைம், நீங்க ஜாலியா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கேன்ட்டு போறாங்க ஹெச்ஓடி. எம்மா நீ இப்படிலாம் பேச மாட்டியே, அசைன்மெண்ட் எங்க, ஏன் இன்னும் லீவ் ஃபார்ம் என்ன சைன் வாங்கல, ஃபார்ம் சப்மிட் பண்ணியா, அது இதுன்னு கத்துவா. அதாவது கனவுலயே வந்து வேர்த்த கனவுனா எனக்கு அதுதான் ப்ரோ, டு பி ஃப்ராங்க். என்னன்னா கனவுல இப்படி நடக்குது இல்ல, நம்மளே கனவுலயே கேட்டுப்போம். அது இப்படி சொன்னல, இதெல்லாம் கனவுலயே கேட்டுருப்போம். உனக்கு தோணும் என்ன திருசா இருக்கு, இப்படி பேச மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி. அதான் சரி வாங்கடா நம்மளும் ரெடி ஆயிருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி எல்லாம் ஆகுறோம். சரி மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே, நம்ம என்ன ஆஸ் யூசுவல் கேஷுவல் தானே, இல்லடா எல்லாருமே கொஞ்சம் ட்ரெடிஷனல் வேர் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கப்புலா இருந்தானுங்கல்ல 2 பசங்க, பேர் சொல்லுங்களேன். சூப்பர். இதெல்லாம் கட் பண்ணிருக்கீங்க, வேணாம். இல்ல இருக்கட்டும். என்ன ஆகுது, எதுக்கு பயப்படுற? வெயிடா நீ அப்படியே வெயிடா. அவனே வந்து 2K கிங் ஒருத்தன், என் கிளாஸ் 2K கிங்கும் SK கண்ணனும். ஏன்னா இவனுக்கு வந்து எல்லாருமே ட்ரெடிஷனல் இருந்தாலும் சொல்லிட்டு என்னை முடிச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க. இது வந்து எப்படி இருந்தாலும் கேட்க மாட்டாங்க யாரும், அதை நம்பிக்கை பாண்டால சொல்லிட்டு இருக்கேன். அதை தூக்கிட்டு போயிட்டு சேஞ்ச் ரூம் இருக்கு, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு என்ன 3 பேருக்கு ஒரே காஸ்டியூம் எல்லாத்துக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டானுங்க. அங்க போனா என் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 செட்டப் இருக்கு. என் கிளாஸ் இதுயா அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கோ, செட்டப்பா 4 செட்டப் என்ன மாதிரி அப்படின்னு கேட்க வந்தீங்க, நீ எதுக்கே தப்பா எடுத்துக்கிட்ட. சரி ஓகே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. 4 பேர் உட்கார்ற மாதிரி 2 கிளாஸ்லயும், 2 கிளாஸ் சேர்த்தி சொல்றேன், ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. அதனால உட்கார்ற மாதிரி இல்லையா, மணவரையில உட்கார்றதுக்கு 4 பேருங்க. போய் பார்த்தா மத்தவனுக்கு நான் திரும்ப வந்து அந்த 2 கிளாஸ் இத்தனை இன்னொரு ஃபன்னு 2 கிளாஸ் இடிச்சு ஒரே கிளாஸா மாத்திருக்கானுங்க. எப்படிங்க அர்த்த ராத்திரியில இடிக்க முடியும்? அதான் அந்த பக்கம் ஒரு கிரீன் போர்டு, இந்த பக்கம் கிரீன் போர்டு, இதெல்லாம் கிளாஸ் தானே, என்னடா இடிச்சு வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு ரேண்டம் கான்வர்சேஷன் போகுது. எல்லாம் இங்க மாதிரி ஃபங்க்ஷன் தான், வாங்க ஐயர் வந்திருக்காரு, ஹோமகண்டம் நடக்குது, ஏதாவது தாலி இருக்கு, என்னடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, ஆமா நீங்களும் ஒரு பேரல அப்படிங்கிறான். ஓகே நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு எனக்கு எல்லாம் நான் நேர்ல கூட ஒருத்திக்கிட்டே பேசுனதுலதான் இல்லையா. எனக்கு அப்ப கூட ஏன்னா என்னோட பேர் யாருன்னு எனக்கு இப்ப, அதாவது அந்த கனவு வந்து, அதாவது நான் உட்கார வரைக்குமே தெரியாது. அழகான பொண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டு ஆமான்னு தலையாட்டி இருப்பணும். அதாவது இந்த கனவுக்கு சொல்றேன் இல்லையா. எனக்கு வேற இது ஒரு பயம், ஐயோ அவளா இருக்குமோ இவளா இருக்குமோ, தயவு செஞ்சு நான் ஒரு 2 பேர்த்த யோசிச்சு வச்சது. அவங்க வந்து காலையே விழுந்து தயவு செஞ்சு நான் அவங்க கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம்ல. டேய் கனவு தாண்டா கண்டாரலி எனக்கு நானும் சொல்லிக்கிறேன், அது வேற விஷயம். இல்ல கனவுன்னு சொல்லாதீங்க, வேணா பிஜேபி ஆட்சின்னு சொல்லிக்கங்க. மாடையாம்பரம் பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம். சொல்லுங்க என்னாச்சுன்னு கிளைமேக்ஸ் சொல்லுங்க. கிளைமேக்ஸ் எனக்கு ரிவீல் பண்ண கொஞ்சம் சங்கடப்பச்சா இருக்கு. சரி ஓகே சொல்லி தொலையா, அதுக்குதான் உட்கார்ந்து தாலி கட்டிட்டான், வேற என்ன தாலி கட்டிட்டான். இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பேர் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு ரியல் லைஃப்ல. அந்த கூதி எதுக்கு வந்தாண்டா இப்ப வரைக்கும். இல்ல முன்னாட்ட இவரு நம்ம கிட்ட இருந்து ஏதோ மறைக்கி பாக்குறாரு. சத்தியமா இல்லடா,
அந்த டைம் வந்து இந்த ஐயர்லாம் வந்து உட்கார ஆட்சி மாதிரி பண்ணாதடா கோவன் ப்ளீஸ்ரா. நான் முடிச்சிடறேன்டா. இவன் உட்காந்து இவன் வந்து இந்த இந்த மேல எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அடிச்சிட்டு இருப்பானுங்கல்ல, அவங்க வர லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எழுப்பி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோட்டை சாமி எழுந்துரு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க அடுத்து என்ன சொல்லுவாருன்ட்டு. எழுப்பிட்டாங்களா? இல்ல மினாட்டோ, நான் என்ன ட்விஸ்ட் எதிர்பார்த்தேன்னா இவங்க மேம் இருக்காங்க அவங்களதான் மனவரையா பண்ண உட்கார பாக்கலாம். நானே யோசிச்சு பார்த்தேன். இவன் யோசிப்பான்ல ஒரு வாட்டி எல்லாத்துக்கிட்டே மறைச்சிட்டேன். யாரு எழுப்பல, எல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் தாலியெல்லாம் கட்டியாச்சு, அவ பாய் ஃப்ரெண்ட் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாங்க உண்மை. ஷாஜகான் படத்துல வர விஜய் மாதிரி இல்லையா? அதான் எனக்கு தெரியல. நான் தான் ஷாஜகான் படத்துல விஜய் மாதிரி இருந்திருக்கணும். நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் காட் ஆஃப் வார் 2 இருக்குல்ல, ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கும், அந்த கேம் வந்து ரொம்ப பயங்கரமா விளையாடுவேன். சும்மா நேரம் போலன்னா உட்காந்து போட்டு விளாண்டுட்டு இருப்பேன். அவ்வளவுதான் இருந்தப்ப என்னாச்சு, ஒரு டைம் அதுல மெடுசான்னு ஒருத்தி இருப்பா தெரியுமா? மெடுசான்னு ஒரு ஆமா அந்த இது ஸ்டோனா மாத்திரவ எஜிப்சியன் காட், அவ கிரீக் காட், ஸ்டோனா மாத்திரம் கிரீக் காட் சாரி. லைட் விட்டு ஸ்டோனா மாத்தா தானே, பாம்பு மாதிரி. அதான் அது அதுல அந்த அதுல ஒரு மிஷன் கூட எனக்கு ரொம்ப, ஏன்னா நான் வந்து லேப்டாப் அந்த கரெக்டா ட்விஸ்ட் பண்ணி டர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சா, அது நான் ரொம்ப நேரம் லாண்டு அதே மாதிரி நான் வந்து இதுக்கு போயிருக்கேன். என்ன கனவு எப்படி வருதுன்னா, அந்த காட் ஆஃப் வார் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. கிரேட்டோஸ் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு, நான் இந்த பக்கம் என்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கேன். அங்க வழியில அவங்க கூட மிஸ் ஆகி வந்து ஒரே ஒரு மெடுசா மட்டும், அந்த குட்டி குட்டி மெடுசா வரும்ல, அது ஒண்ணு மட்டும் என்னை பார்த்து அப்படியே வாளோட சேர்த்து சுத்திட்டு போயிருச்சு, கொண்டு போயிரும் கூட கொண்டு போயிட்டு எரக்ட் ஆகும் போது கரெக்டா இது பண்ணி லைட்டை விட்டு அனுபவிச்சுதா? இல்ல மெடுசா பாத்துன்னா ஸ்டோன் ஆயிரும். அப்புறம் அது இல்ல, சும்மாவே மெடுசா பார்த்தா அதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மெடுசா எங்க கூட்டு போறான்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு, அது எங்கன்னா இன்னொரு மிஷன் இருக்கும், அது நல்லா ஞாபகம் இருக்கு மிஷனு. அவ எப்படின்னா அவளுக்கு உடம்பு முழுக்க பிரஸ்ட் தான் இருக்கும் கடைசி மிஷன். அங்க கொண்டு போயிட்டா, அங்க கொண்டு போயிட்டு நீ சுத்தி நிறைய மெடுசங்க சேர்ந்து பண்ணிருச்சுங்க. ஆமாங்க, ஒரு மாதிரி உடம்பே கூசுது, என்னால எதுவுமே செய்ய முடியல. உடம்பு நெளிஞ்சுக்கிட்டேவும் எப்படி கடைசியில கீழே வந்தேன்னா, தம்பி மேலே, என் தம்பி பக்கத்துல படுத்து தூங்கிட்டு போனா, மேலேயே என் தலை மோதி அவனை எந்திரிச்சு அவன் கத்தி நான் அழுது அப்புறம் தான் வந்து எந்திரிச்சே உட்கார்றேன். அவனை இல்லைன்னா வெளியே வந்திருக்க முடியாது. இல்ல இது நான் வெட்ரீம்ஸ் ஆரம்பிக்கிறேன். இப்ப பக்கமா நடந்ததா என்ன தெரியுமா, இது பான்லயே ஒரு கேட்டகரி இருக்கும், அது என்னன்னா ஃபுட்டானரின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? கேட்டகரின்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். என்ன கேட்டகரி? ஃபுட்டானரி என்ன ஸ்பெல் பண்ணுங்க கொஞ்சம். FUTANRI. ஓகே, என்ன நான் பாத்துக்கிறேன், நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. ஃபுட்டானரின்னு ஒரு இது கேட்டகரி இருக்கும், அது இப்ப பக்கமா ஒரு தடவை பார்த்தேன். அதுல வந்து அதுல ஒரு சீன், அதுல ஒரு படத்தை பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி பார்த்தேன். இல்ல அதை பார்த்துட்டு 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபுட்டானரியில, நான் போய் பண்ணிட்டு இருக்கேன். இது கரெக்டா அதுல கிளைமேக்ஸ் நடக்குது, டவுசர் நடந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு நடந்த வெட்ரீம்ஸ். அடுத்து வேற யாராவது வெட்ரீம்ஸ் சொல்லுங்கப்பா. நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து வெட்ரீம்ஸ் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. கடைசியா வெட்ரீம்ஸ் வந்தது வந்து எப்படின்னா, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது. அப்ப வந்து என்ன மாதிரியான வெட்ரீம்ஸ் வரும், சும்மா சாதாரணமா வந்து ஒரு தோட்டம் நடந்து போயிட்டு இருப்பேன், ஒரு வழி இருக்கும், அதுல போயிட்டு இருப்பேன். போயிட்டு இருக்கும்போது இல்ல, திடீர்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தர் வெளில வருவான். சரி எவனோ ஒருத்தன் சாதாரணமா எங்கேயும் சும்மா காட்டுல போயிட்டு இருப்பான் அப்படின்னு நினைக்கலாம். திடீர்னு பார்த்தா இன்னொருத்தன் அவன் பின்னாடி வருவான். திடீர்னு பார்த்தா அவன் பின்னாடி இன்னொருத்தன். இவனெல்லாம் யாருன்னு பார்த்தா வடக்கணும் வரானுங்க. எனக்கு சரி ஓடிடலாமா, ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து பொருள் எல்லாம் திருத்த வரணும் போலகுது அப்படி சொல்லிட்டு சரி ஓடலாம், எவ்வளவு தூரம் ஓட முடியும், இன்னொருத்தவன புதற்குள்ள இருந்து வந்து மடக்கிட்டான ஓடன்னு சொல்லிட்டு திரும்பி நின்று அடிக்கிறதுக்கு அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு ரெடியா நின்றுக்கிறேன். திடீர்னு என்ன ஓடிட்டான் ஒருத்தன், கத்தி எடுத்து திடீர்னு அண்டர் த பெல்ட்ல வந்து சொருகிட்டான். பின்னாடி அடிக்கிறவன எல்லாம் சேர்ந்து சதக்கு சொருகுறான். பின்னாடி இந்த பர்ஸு செல்போனு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். என்னடான்னு பாக்குறேன், திடீர்னு கனவு முடியுது, பொழக்குன்னு ஊத்துது அடியில இருந்து. இது கொலை பண்றதுக்கு இல்லாம இந்த ட்ரீம்ஸ் வரும். அந்த இடத்துல குத்திட்டாயா? யோ இது அவன் வந்து கத்திய வச்சு குத்தல, அடிச்சுட்டு போயிருக்கா. ஏகப்பட்ட ஆபரேஷன் சாசிகையோட கோட்டையில. இல்ல எனக்கு இது வரைக்கும் இந்த இன்டர் கோர்ஸ்
ட்ரீம்ல மாஸ்டர்பேஷன் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. மட்டும்தான் வந்திருக்கா. ஆமா, இந்த மாதிரி வந்துதான் எப்படி இருக்குன்னா இவங்கள கமெண்ட் பண்ணாங்களே எனக்கு கொட்டையில மிதிங்க. இல்ல இப்ப என்னோட வெட் ட்ரீம்ஸ் என்னன்னா, நான் வந்து இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்தேன். பார்த்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பெரிய இந்த அவன் போவான்ல அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்துல தூரத்துல நான் வந்து அவன மாதிரி ஒரு ஹெல்மெட் போட்டு மிதந்துகிட்டு இருக்கேன் விண்வெளியில. அங்க வந்து ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது, அந்த பிளாக் ஹோல். அத பார்த்துட்டு அப்படியே நான் மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி மிதந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா பேண்ட் எல்லாம் ஜட்டி எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஐயோ இல்லையா, இந்த இடத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்க கனவுல மிதக்கிற மாதிரியோ அல்லது பறக்கிற மாதிரியோ உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சுனாலே நீங்க உங்களுக்கு எஜாகுலேட் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம். சச்சினா, நீ தான் வெட்ரீம்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தியே, நீ சொல்லு ஃபர்ஸ்ட். இல்லைங்க, நான் சொல்றேன், எனக்கு அப்புறம் சொல்லட்டும். சொல்லுங்க. இந்த வெட்ரீம்னா அது அர்த்தமே இல்லாம நான் லீனியா ஜிக்ஸாக்கா இப்போ அந்த மாதிரியா இல்ல என்ன மாதிரி சொல்ற? வெட்ரீம்னா அது என்னன்னா, உங்களுக்கு அடல்ட் ட்ரீம்ஸ்யா செக்ஸ் ட்ரீம்ஸ்யா? ஐயோ, அப்ப அதை கேட்டுக்கிறது நெல்லு ஒரு நிமிஷம், லாரி பின்னாடி நிக்குது. எங்க இருக்குன்னு இங்க பாருங்க. நம்ம ஊரு பாத்தீங்கன்னா அங்க காவா வெட்டி போடு. நம்ம ஊரை பத்தி சூதர் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறையா, என் ஏரியா மட்டும் பாத்தீங்கன்னா ஐஃபை ஏரியா மாதிரி இருக்கு. கனவுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்துனா பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா போற மாதிரியும், அந்த மூட்டை சந்தில இந்த மூட்டை சந்தில வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க சைனாக்கு போற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தான். ஆனா இது வரைக்குமே நான் எங்கேயுமே பார்க்காத மூஞ்சிக்குதான் இந்த மாதிரி நீ சொல்ற அந்த ட்ரீம்ல இருக்கு. ஒரு சைனாக்காரக்குள்ள அது பொண்ணு நினைச்சுக்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் இப்ப இது கோயடா இருக்கு, மக்கியமா இருக்கிறதா, இது கோயடா இருக்கு. பாய் ஸ்கூல் மாதிரி பாய் ஸ்கூல் இல்ல அது வேற ஒண்ணும் இல்ல. வேணா இப்படி சொல்லி கிடாச்சுன்னா ஜாவிடியாவா இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல வேற டிபி பையன் டிபி இல்ல அப்பெல்லாம் இல்ல. சரி, ஓகே, சொல்லிடுறீங்க. பாருங்க, போன அந்த பாருங்க நம்ம தான் ஒரு தற்கூரியா இருக்குல்ல, மோகன்ஜியோட நண்பர் மாதிரி ஆயிட்டேன் கனவுல. வெறும் டேட்டுக்கு தான் வந்திருக்கேன். டேட்டுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் டேட்னா காஃபி குடிச்சு பேசிட்டு போறதும் டேட். ஆனா நம்ம மோகன்ஜி மாதிரி யோசிச்சுட்டோம். டேட் அந்த பிள்ளைகிட்ட காஃபி கொடுக்குறேன், காஃபி குடிச்ச வட்டையுமே அந்த பிள்ளைய பைக்ல ஏத்திட்டு சர்ரு புரு. நீங்க பாருங்க, நான் என்னென்ன பார்த்தாலும் அதெல்லாம் என் கனவுல வந்துருச்சு. மாலத்தீவ்ஸ் போறேன், அப்படியே இந்த ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு மூத்திர சந்து இப்படி திருப்பினாட்டி பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கால ஒரு ரோடு வரும், அந்த தலைக்குறல இப்ப லேட்டஸ்டா ஓடிட்டு போறேன், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைவேஸ் அந்த மாதிரிலாம் போறேன். திடீர்னு பார்த்தா டோலக்பூர் மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன். அந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு அந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அப்படி தூக்கிட்டு பெட்ல போட்டு சரச சல்லாபங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க கமெண்ட் நான் எப்பயுமே பண்ணுவோம்ல, அந்த கமெண்ட பூரா அந்த பெட்ல அன்னைக்கு பண்ணிட்டாங்க அந்த சைனாக்கார பொண்ணோட. ஐயோ, ஆனா அந்த கனவுலாம் நான் உண்மையுமே சொல்றேன். நாளைக்கு நான் உங்களுக்கு போட்டோ கூட எடுத்துறேன். அந்த பெட்டுக்கு அவர் என்ன நிலைமையில இருக்குன்னு பட்டு பாருங்க. என் நகத்தை வச்சு கீறி, யோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நகத்தை வச்சு என் பெட்டு கவரையே நான் கிழிச்சிட்டேன். அந்த அளவுக்கு போட்டு புறாண்டி இருக்கேன் என் பெட்டு கவரை கனவுல. சீரியல் எல்லாம் காட்டுவானுங்கல்ல, புறாண்டி எடுத்த மாதிரி காட்டுவானுங்கல்ல, அந்த மாதிரி லிட்டரலா என்னோட பெட்டோட இது பாத்தீங்கன்னா என் 4 வரல ஓட்ட விழுந்து கிடக்குது அந்த கவர்ல. அப்படின்னா நினைச்சு கனவுல என்ன மாதிரி கதகளியாட்டம் ஆடி இருப்பேன்னு. இல்ல இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க விஸ்கிய கலாய்க்கிறீங்க இல்லையா, விஸ்கி சுரண்டி வைக்குது அது பண்ணி வைக்குதுன்ட்டு. நான் ஏங்க விஸ்கி பத்தி சொல்ல போறேன்? வெட் ட்ரீம்ஸா? எனக்கு இந்த நான் சொல்ற வெட் ட்ரீம் வேறங்க. நீங்க வேற வெட்டு சொல்றீங்க. இது என்ன வெட்டு தெரியுமா? இந்த நைட்ல எல்லாம் சின்ன வயசுல சுச்சு போயிடுவாங்க பாத்தீங்களா, சின்ன குழந்தையா இருக்கும்போது. அது சின்ன வயசுலங்க. ஆக்சுவலா அப்படியே பெருசாக என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்க ரொம்ப நீங்க இப்போ யூரின் பாஸ் பண்ணி அவங்க அர்ஜென்ட்டா இருக்கீங்கன்னா, ஏன் ட்ரீம்ல எல்லாம் எப்படி வரும்னா, அப்படியே டாய்லெட் சீட் வந்துரும். டாய்லெட் சீட் வராது, அப்படியே ரெஸ்ட் ரூம் டோர் வந்துரும்.
ஓகேங்களா? நான்லாம் வந்து மின்னாட்ட சொல்லியிருக்காங்கல்ல மேனிப்புலேட் பண்றன்ற மாதிரி நான் அப்படியே நின்றுவேன். இல்ல ஓபன் பண்ணக்கூடாது, அப்படியே நின்றுணும். ஓ எழுந்துரு 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 அச்சச்சோ உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து என்ன வந்து ட்ரீம்ல இருந்து இலை வச்சிருக்கேங்க. இருந்து அப்பாடா நல்ல வேலை பெட்ல ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு படுத்துருவேன். இந்த மாதிரி எக்கச்சக்க கடமை. இது மட்டும்தாங்க எனக்கு வந்து வெற்றியுமே. அதனால என் லைஃப்ல வந்து வெற்றியுமே தான். இல்ல எனக்கு அந்த வெட் ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்தாம நைட்டு அப்படியே யூரின் போயிட்டு அந்த பாயிலேயே எங்க அம்மாட்ட காலையில அடி வாங்கின ஞாபகம் இருக்கு எனக்கு. இல்ல சுசன், அந்த மாதிரி ஆகி வீட்டுல மாத்தின பல பெட்டுகள் அதுக்காக மிதி வாங்கினதா இருக்கு. இல்லங்கய்யா, பெட் இல்ல பாய், ஒரே ஒரு பாய் ஒண்ணு இருக்கும். அந்த பாயை நேரடிச்சுட்டு அந்த பாயில தான் காலையில அடி வாங்குவேன் எங்க அம்மா கிட்ட. அதே பாயில அடிப்பாங்க. சரி ஓகே சச்சினா, நீங்க உங்க ட்ரீம்ஸ் சொல்லுங்க. அதாவது நான் வந்து ஒரு கல்யாணம் நீங்க பாருங்க ட்ரீம்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், அதால மூத்திரம் போயிட்டு இருக்கான். தண்ணியா கைகள் ஏன் பண்றீங்க? இருந்ததுங்க சவுண்ட் கரெக்டா. ஒரு கல்யாண ஸ்டோரி சொன்னேன்ல. ஆமா. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் நான் என்னோட வேற ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அப்புறம் அவளோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சி, 4 பேர் வந்து எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு போயிருந்தோம். அந்த டைம் வந்து அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ கூட எனக்கு பெருசா இது இல்ல. அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காய்ச்சலா தான் இருக்கு. படமே பாத்திருக்கீங்களா? படமே காண்டா இருக்கும். சரி, அதுல அந்த வில்லன் கேரக்டர், அந்த வில்லன் அண்ட் கேங் வந்து ஒரு மாதிரி காஜ்லயே சுத்திட்டு இருப்பாங்க. அந்த படத்துல வந்து உட்காந்து நம்ம கமெண்ட் அடிச்சிட்டு இருப்போம்ல, அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு பெருசா வந்து சிங்க் இல்ல. நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் செம ஃபன்னா வந்து நாங்க இந்த சைடு ஒரு தனி ட்ராக் ஓட்டிட்டு இருந்தோம். அதெல்லாம் பாடலாம் முடிஞ்சிட்டு நாங்க ஏதாவது பேசும்போது உங்க வீட்லயும் நானும் கேமரா வைக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். என்ன சொல்றது, ஓஹோ கனவுல வர மாதிரி அதாவது அந்த பெஸ்டனோட வீடு ஃபுல்லா பக் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு எப்படி பண்றானுங்கல்ல, அந்த படத்துல பண்ற மாதிரி ஃபுல்லா பக் பண்ணி இந்த திருட்டு பையில 2 இருக்கு பாத்திருக்கீங்களா? ஆமா, அது ப்ளீஸ் கம் அந்த மாதிரி. இல்ல அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லூசிட் ட்ரீமிங் மாதிரி நானே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளாட் வந்து இவ்வளவு கேவலமா போனாலும் டே ப்ளீஸ்ரா கொஞ்சமாவது டே அறிவுல உன் தைரியத்துக்கு ஏத்த மாதிரி பண்றா டே அப்படிங்கிற மாதிரி எல்லாம். தைரியத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அப்புறம் வரட்டும். சரியா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியுதா இப்போ? அதான் இப்ப ஒரு படம் தான் அதே படம் வருது இல்ல, அப்படி சொல்றேன். வாழ்ந்திருக்கீங்க இல்லையா, கனவுல வந்து மாசடிச்சா வாழ்ந்திருக்கீங்க. இந்த மாதிரி வீடு ஃபுல்லா பக் பண்ணி நான் எல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் என்னன்னா என் கண்ணுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனா எஸ் கிடைச்சிருச்சு, இதோ 8 TB ஹார்ட் டிஸ்க் ரெடி. இப்ப வந்து எனக்கு காசு கொடுக்க போறீங்க மிரட்டல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்லோட் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். சரி ஒரு டைம் வந்து அதெல்லாம் முடியாது, நீ யாரா கோமாளிங்கிற மாதிரி அவ பேச, சரி ரைட் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊரே என்னை கண்டுபிடிச்சு அடிக்க வந்துருச்சு. எனக்கு நானே அதாவது என்ன நானே பக் பண்ணி என்ன நானே வீடியோ எடுத்து நானே அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னையே எடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது, முட்டை பண்ற மாதிரி பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது முந்தானேத்து வந்த இது கனவு, அதனாலதான் நான் சொல்லணும்னு. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்டான ஸ்டோரி. என்னன்னா இந்த மாதிரி முந்தானேத்து வந்து ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருந்தேன், பயங்கர டயர்டு. கனவு டக்குன்னு வருது. என்னன்னா பைக்ல வந்து போயிட்டே இருக்கேன், போயிட்டு வண்டியை வந்து ஸ்டாப் பண்றேன். எனக்கு ஒரு தெரிஞ்ச வீடு, அந்த வீட்டுக்குள்ள நான் போறேன் நானு. ஆனா தெரிஞ்ச வீடுதான் மைண்ட் என்ன வீடுன்னே எனக்கு இது வரைக்கும் ஒரு மாதிரி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருக்குது. தெரிஞ்ச வீடா தெரியாத வீடா அப்படின்ற மாதிரி மண் நோரி ஓடிட்டே இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போறேன், போய் பாக்குறேன். பார்த்தோம்னா அங்க திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு வராங்க. வந்த உடனேயும் நான் ஒண்ணும் இல்ல, அவன் கண்ணத்தை நான் பிஞ்ச் பண்றேன், அவ்வளவுதான் முடிஞ்சு கனவே. இது என்ன சொல்ல வருது, நான் அது மாதிரி அவ்வளவு எந்திரிச்சிட்டேன். காலையில கிருஷ்ணன் அலாரம் அடிக்குது, எந்திரிச்சிட்டேன். அது என்ன அந்த பொண்ணையும் நான் எங்கேயோ பாத்துருக்கேன், எங்க பாத்துருக்கேன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அடுத்து வேற யாராவது ட்ரீம்ஸ் ஏதோ சொல்லுங்கப்பா. ப்ரோ இது டெர்மினேட்டர் படம் வரும் இல்ல, அதுல வெள்ளி மாதிரி ஒருத்தி வருவா இல்ல,
அதுதான். நான் வந்துட்டு எப்படி ஒரு லிஃப்ட்ல போயிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா உள்ள வந்தாங்க, அப்படியே என்ன முறைச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமா போச்சு. என்னைய அது என்னைய முறைச்சிட்டு இருக்காங்கன்னு நான் ஃபர்ஸ்ட், கடைசியில பார்த்தா எனக்கு ஓகே முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு கனவுல நம்ம இன்னொன்னு சொன்னோம்ல, நம்ம ஒரு சீன் வந்து உருப்படியா இருக்காது, டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சீனு எதுன்னே தெரியாம மாறிக்கிட்டு இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு கனவுல ஒரு சில வார்த்தைகள்லாம் ஞாபகம் வந்திருக்கு. ஆனா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இது எழுதி வச்சிருக்கேன். இது வந்து என் கனவுல வந்தது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்ப வரைக்கும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஸ்கிராட்லர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய என் கனவுல நான் பார்த்தேன். ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி வார்த்தையை நான் படிச்சதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. வார்த்தைகளை கனவு எப்படி கொடுக்கும்னா, இப்போ நம்ம முன்ன சொன்னோம்ல, கனவு சீன்ஸை வந்து எப்படி கட் பண்ணி ஒட்டுதோ, அதே மாதிரி நம்ம படிச்ச வார்த்தைகள் அந்த லெட்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெண்டையும் கட் பண்ணி ஒன்னா ஒட்டிக்கிறது கனவு. அந்த மாதிரிதான் இந்த ஸ்கிராட்லருங்கிற வார்த்தையை எனக்கு கொடுத்துச்சு. அத ஸ்பெல் பண்றேன். SCRADLER ஸ்கிராட்லர். அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க ப்ரோ. நீங்க இது சொன்னீங்கல்ல, என்ன தம்பி வந்துட்டு தூக்கத்துல ஏதோ மொழியெல்லாம் பேசுவேன், நான் பயப்படு என்னையாலும் பேசிட்டு இருக்கான்னு. அப்புறம் தான் புரிய கனவுல அவன் புலம்பிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மொழி, அது என்ன மொழின்னு எதற்கே தெரியல. கனவுல நீங்க ஒரு சில பொருட்கள் பார்த்திருப்பீங்க. அந்த பொருட்களுக்கான குறியீடுகள், அது வந்து ஒரு குறியீடுகள் மாதிரி. அதுக்கான அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் குறியீடுகள் தான் அதிகமா கனவுல வரும். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நீளமான எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும், நீளமா இருக்கிற எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும், எக்ஸாம்பிள் குச்சி, கம்பு, ஒரு மரக்கட்டை, கொடை, கத்தி, ஒரு பெரிய வாளு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்குறியை குறிக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். பெட்டி, ஒரு எல்லா வகையான பெட்டிகளும், சின்னது பெருசு, அலமாரி, அடுப்பு, ஒரு பெரிய ரூமு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணோட கர்ப்பப்பையை குறிக்கும் இந்த குறியீடுகள்லாம். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்த குறியீடுகள்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. அதாவது லாஸ்டா ஒரு இது என்னன்னா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க, முடிச்சிடலாம். என்னன்னா, நீங்க கனவுல வந்து உங்களுக்கு எப்படியும் ஜெண்டர் இருக்காது. கனவுல எப்படியும் நீங்க வேற ஒரு ஜெண்டரா இருந்திருப்பீங்க. அத பத்தி இல்ல அந்த மாதிரி இருந்துருந்துச்சுன்னா சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்தல, ஆனா மேனிபுலேட் மட்டும் பண்ணிருக்கேன்டா. மேனிபுலேட்ன்றது அந்த அதான் சொன்னேன்ல, தசாவதார ஸ்டோரி சொன்னேன்ல. ஆமா. இல்ல நான் அத சொல்லல. அதாவது இப்போ இங்க வந்து இப்ப பையனா இருக்கட்டுமே, கனவுல வந்து வேற ஒரு ஜெண்டர் மாதிரி இருக்கும். இல்ல டோரேமான் மாதிரி இருந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். டோரேமான் மாதிரி. எனக்கு வந்திருக்குங்க. எனக்கு அப்படி வந்தது இல்ல. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, இப்படிதான் நம்ம சப்கான்சியஸ் ஏதாவது ஸ்டோர் ஆயிருக்கும், அதுதான் வந்து கனவா நம்மளுக்கு வரப்போகுது. அதானே? அதேதான். நம்ம சிச்சுவேஷன்ல ஒரு ஆழமான ஒரு விஷயத்த, இதே நான் ஒரு பையனா இருந்தாலும், இதே நான் ஒரு பொண்ணா இருந்தாலும் புளுத்தி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சப்கான்சியஸ்ல நம்ம அதாவது ஏத்தி வச்சிருப்போம். சென்னை பொண்ணுங்கடா தாக்கப்பட்டார்களா? ஓகே, தொடர்ந்து கடந்து போயிடலாம். இல்ல அப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் இது பண்ணுங்க. இதுவும் ஒரு மாதிரி கர்மம் என்னாச்சு. நான் ஒரு ஸ்ட்ரைட், ஓகேவா? எனக்கு ஒரு மாதிரி நான் ஏதோ கேவா இருக்கிற மாதிரி ஒருத்தவங்க மேட்டர் பண்ற மாதிரி டக்குனு கனவு பயந்து போய் எதாச்சும் முடிக்கிறேன் நானு. எப்படி இருக்கும்? அப்ப இதுக்கு என்ன ரீசன்யா? ஒரு நிமிஷம், இந்த கனவு உனக்கு எப்போ வந்துச்சு? எனக்கு இது வந்து நான் அப்பதான் எல்ஜிபிடியை பத்தி படிக்க ஆரம்பிச்ச டைம். இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன். எத்தனை வருஷம் ஆகுது இந்த கனவு? இது வந்து ஒரு 2 years பிஃபோர். இல்ல அந்த வியர்ட் எபிசோட் இருக்குல்ல, வியர்ட் எபிசோட்ல ஆமா டக்கிசிகா இப்ப மைக்கி வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் கேட்கல. இந்த ஆளு சொன்னதுக்கு அப்புறம் தானே, அது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏதாவது ஒரு வியர்ட் கொஸ்டின் கேட்கணும்னு கேட்டேன். இல்லையா இங்க பாரு, இப்போ நீ வந்து இப்போ நார்மலா வந்து நீ ரியாலிட்டியில வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு வச்சுக்க, கனவுல வந்து நீ எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியாது. கேவா இருக்கலாம், எந்த ஒரு பர்சனா வேணாலும் இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டரா எப்படி வேணாலும். கனவுல வந்து ஜெண்டருங்கிறதே ஒண்ணு கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். ஓ ப்ரோ, நான் சொல்லுங்க. இது வந்துட்டு என்னன்னா, அவர் பொண்ணு அறுத்துட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிய மாதிரி கனவுயா. பொண்ணு பார்க்க எல்லாம் சம கனவு. இதெல்லாம் எனக்கு வந்தது இல்லையா? ஆக்சுவலா அன்னைக்கு
எனக்கு சித்தி கல்யாணம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த கனவு வந்திருக்கும் போல. என்னன்னா நான் பாட்டுக்கு போய் பொண்ணு பார்க்கும், நான் பொண்ணா இருப்பேன், போய் இருந்துட்டு மாப்பிள்ளைக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். அது பார்த்து அப்படியே போக வித்தியாசமா போக ஆரம்பிச்சிருச்சு. வெளியில சிரிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. இல்ல அந்த கனவு ஏன் உங்களுக்கு வந்திருக்குன்னா, நீங்க நிறைய இந்த மூவிஸ் பாத்திருப்பீங்க, தமிழ் சினிமா நிறைய பாத்திருப்பீங்க, அதனாலதான் அப்படி வந்திருக்கும். சரி மக்கிமாசன் நீங்க சொல்லுங்க. மட்டும் இல்ல என்னதுங்க, என்ன கேட்டீங்க? இல்ல நீங்க சொன்னீங்க. ஆமா, ஆனா நீங்க வீணாட்டா நீங்க பேசுற கேட்கல. நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கூப்பிட தெரியல, நான் கூப்பிடுறேன் பாரு. மக்கிமாசா சொல்லுங்க. எனக்கு ஜாப்பனீஸ் எல்லாம் தெரியாதியா. அது நீங்க சொன்ன மாதிரிதாங்க. ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல ரொம்ப என்ன டீ போட சொல்லிட்டாங்க. ஆனா இது ஒரு மாதிரி வேற டாபிக்கா போயிடும். ஆனா எங்க அண்ணனை போயிட்டு டீ தூள் வாங்கிட்டு சொன்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு தடவை போய் டீ தூள் வாங்கிட்டு வரேன், அவனை டீ போட சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப வந்து நான் அப்படியே அதை யோசிச்சுட்டே ஒரு மாதிரி தூங்கிட்டேன். அப்ப எனக்கு தோணுச்சுங்க, அப்ப வந்து எனக்கு யாரு அந்த பையன்லாம் தெரியல. ஆனா நான் வந்து அப்ப வந்து ஒரு பையனா இருந்தேன், வெறும் வந்து போய் டீ தூள் வாங்கிட்டு வந்தேங்க. இவ்வளவுதான் என் கனவே. ஆனா இப்ப சொன்ன உடனே ஞாபகம் வருது, அது அப்படியே சின்னதா வந்தது. ஆனா இதோட அப்சஷன் அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லா நான் அதை யோசிச்சுட்டே இருந்துட்டு அதை ஒத்துக்கவே இல்லைங்க எங்க வீட்டுல. அவன் அப்படிதான் இருப்பான், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்துட்டு அது அப்படியே மைண்ட்லயே இருந்துச்சு. அப்ப வந்து என் கனவுல வந்து நான் ஜெண்டர் ஸ்வாப் ஆயிட்டு போய் ஒரு டீ தூள் மட்டும் தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதான் அந்த ஜெண்டர் ஸ்வாப் ஆனது. இப்ப நீங்க வேற டீ தூள் வாங்குறீங்களா? இல்ல இப்ப பண்ண வர்றாங்களா? இல்ல அதுவும் பண்ண வர்றது இல்லையா? இப்ப வந்து நான் அந்த மக்கிமாசான் வைப்ஸ்ல இருக்கிறதுனால யாரும் எதுவும் பேசுறது இல்லைங்க. அது அப்போ ஒரு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போது, அப்ப வந்து ஒரு 12th வச்சுக்கோங்களேன், அப்ப இருக்கும்போது. என்ன சொன்னாங்கன்னா மக்கிமாசான் உடனே கண்ணை கட்டி ரிச்சுவல் பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். அது அப்போ வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் முடிஞ்சு. ஆமா, கையில வந்து டீ ஷர்ட் எடுத்துருவேன். அது இல்லங்க, கண்ணை கட்டி ரிச்சுவல் பண்ணுவீங்களா? அதை பண்ணிருங்க. நீங்க அங்க சொல்லிச்சா, இது கட் பண்ணிருங்க அந்த டீ ஷர்ட், ஓகேவா? நான் கூட நம்ம சத்திரியர் பொண்ணுன்னு நினைச்சேன். அது இல்லைங்க. இப்ப மக்கிமா சொல்றாங்களா ஏதாவது கிறிஸ்டியன் 1 இயர்ல பண்றாங்களா?